ஸ்க்ரீன் தெரியுறதா? இல்லையே, எஸ்கேன்றது மட்டும் இருக்கு. உங்ககிட்ட இன்ஸ்டன்ஸ் இருக்கா? என்ன இன்ஸ்டன்ஸ்? இல்ல, இப்போ இல்ல இன்ஸ்டன்ஸ். என்னோட இன்ஸ்டன்ஸ் வந்து ஆஃபீஸ் கம்பெனி தான் இருக்கேன். ஓகே, சுரேஷ் அரேஞ்ச் பண்ணி தராரு, பேசிட்டு இருந்தீங்களே 2 பேரும், என்ன ஆச்சுன்னு கேட்குறேன். ஓ, அதுவா? நான் சரி அவர் அரேஞ்ச் பண்ண சொன்னேன், நான் பேமெண்ட் பண்ணிடுறேன்னு. ஸோ அவர் அதுக்கப்புறம் எதுவும் அப்டேட் இல்லை. நான் வேணா கேட்குறேன் இன்னைக்கு. சரி, ஓகே ஃபைன். ஓகே, நம்ம அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பேசிக் ஐடியா அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் பற்றி சொல்ல முடியுமா? ஓகே, எஸ். அக்கௌண்ட் ரிசீவபிள் இஸ் பேசிக்கலி ஒரு கம்பெனி. எஸ், its accounts receivable is related to the sales. If when we are selling a product, okay, customers will make a payment to us. Okay, it's basically sales proceed transactions. Okay, so customer related ஆன full transactions எல்லாமே நடக்கும். ஆமா, சேல்ஸ் பண்றதுல காசு மணி பண்றது எல்லாமே ஆமா, related to all transaction. Yeah, correct. So O2C cycle idea இருக்கா? What is O2C cycle? It starts from orders, right? From orders, okay. The entire, you mean to say from manufacturing lend, or you want to know? இல்ல, manufacturing lend ஆர்டர், ஒர்க் ஆர்டர் அதெல்லாம் வேண்டாம். சேல்ஸ் ஆர்டர்ல இருந்து sales order, yes. Sales order, then internal, okay, product, if it is there in the inventory, okay, then okay, they will take it for the dispatch. அந்த இதெல்லாம் தெரியும் எனக்கு. ஓகே ஃபைன். நான் வந்து ஒரு ஓவர்வியூ தரேன். ஓடிசி சேல்ஸோட கிரியேட் பண்ணுவோம், தென் பிக் அண்ட் ரிலீஸ் பண்ணுவோம் சிஸ்டம்ல. பிக் அண்ட் ரிலீஸ்ன்றது நீங்க சப் இன்வென்ட்ரி இல்ல லாட்ல இருந்து லாட்ல இருந்து ஓகே வில் பிக் இட் அப் அண்ட் புட் இட் ஃபார் தட் ப்ராடக்ட், தட் இஸ் ஆர்டர். ஓகே, ஸ்டேஜிங் டேபிள்ல ரிலீஸ் பண்ணிடுவோம். சாரி, ஸ்டேஜிங் ஏரியால ரிலீஸ் பண்றோம். ஸ்டேஜிங் ஏரியால கூட்ஸ் ரெடியா இருக்கும், இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு பேக் பண்ணிட்டு ரெடியா வச்சிருப்பாங்க. ஷிப் பண்ணா ட்ரக் வரும், அந்த ட்ரக்ல லோட் பண்ணிட்டு கூட்ஸை சென்ட் ஆஃப் பண்ணுவோம். ஒன்ஸ் வி சென்ட் ஆஃப், வி ஹேவ் டு கிவ் them ஏஆர் டிரான்சாக்ஷன் பிரிண்ட் கொடுத்துட்டு இன்வாய்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கேஷ் ரிசீவ் பண்ணுவோம். இதுதான் ஹோல் ப்ராசஸ் ஆஃப் ஓடிசி சைக்கிள். ஃபினான்ஸ் வந்து ரிசீவபிள் அண்ட் கேஷ் ரிசீவ் ப்ராசஸ் மட்டும் தான் நம்ம பார்ப்போம். Alright, so செட்டப். ஸோ ஃபஸ்ட்டு செட்டப் பார்க்கலாம். என்னென்ன செட்டப்லாம் தேவைப்படும் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு, ரெசிப்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன செட்டப்ஸ்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ போல உங்களுக்கு ட்ரைனிங் செஷன் இங்கிலீஷில் எடுக்கவா இல்லை தமிழில் பண்ணலாமா? நீங்கள் எப்படி பண்ணாலும் ஓகே. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எது இருக்கு, உங்க கான்செப்ட்ஸ் மட்டும் சொல்லும்போது நீங்க இங்கிலீஷ் இதுல சொல்லிடுங்க. மற்றபடி ஓகே, நம்மளோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் வரும்போது நீங்க தமிழ்ல சொல்லலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, சரி, ஃபைன். ஸோ த ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் செட்டப் இன் ஏஆர் இஸ் மேனேஜ் ரிசீவபிள் சிஸ்டம் ஆப்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியும், எல்லா மாடியூலும் ஏதாவது சிஸ்டம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது மாதிரி ஒரு மாடல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அது மாதிரி தான் மேனேஜ் சிஸ்டம் ஆப்ஷன்ஸ். ஸ்ரீ ஒன் செகண்ட். இப்போ வந்து நம்ம இப்போ இந்த இதுல வந்து நம்ம ஒன்லி ரிசீவபிள் கவர் பண்ண போறோம் இல்லையா? நீங்க ஆர்டர் டு கேஷே வந்து பண்ண முடியுமா? இல்ல, ஓடிசி பண்ண முடியாதுங்க, சைக்கிள் பண்ண முடியாது. ஏஆர் இன்வாய்ஸ், ஏஆர் ரெசிப்ட் மட்டும் கவர் பண்ணலாம். ஓகே, பட் யூ நோ ரைட், ஓடிசி உங்களுக்கு தெரியும் இல்லையா?
தெரியும் ஓடிசிலையும் பண்ணியிருக்கேன். சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணிட்டு பிக் ரிலீஸ் பண்ணிட்டு ஷிப் கன்ஃபார்ம் பண்றது இதெல்லாம் வந்து எஸ்சிஎம் ஒர்க் ஜெனரலி தே டு டெஸ்டிங் பர்பஸ் நம்ம அப்பப்போ பார்க்கலாம். சரி, ஓகே, ரைட், நோ ப்ராப்ளம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஸோ ரிசீவபிள் சிஸ்டம் ஆப்ஷனில் நம்ம வந்து டிரான்சாக்ஷன் லெவலில் என்னெல்லாம் எனேபிள் பண்ணலாம், ரிசிப்ட் லெவலில் என்னெல்லாம் எனேபிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரிசீவபிள் சிஸ்டம் ஆப்ஷனில் இருக்கும். லெட்ஸ் கோ டு ரிசீவபிள் சிஸ்டம் ஆப்ஷன். செட்டிங்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் போயிட்டு செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ், ஃபினான்ஷியல் ஆஃபரிங் சூஸ் பண்ணிட்டு ரிசீவபிள்ஸ், இங்கே ரிசீவபிள் சிஸ்டம் ஆப்ஷன்ஸ். ரைட், கிரியேட் பண்ணி காட்டல இருக்க எக்ஸிஸ்டிங் செலக்ட் பண்றேன். ஆமா, அத செலக்ட் பண்ணுங்க. சர்ச் எடிட் பண்ணிடுங்க. இட்ஸ் பை BU சிஸ்டம் ஆப்ஷன், இட்ஸ் பை பிசினஸ் யூனிட். ரைட், ரெண்டு செக்ஷன் இருக்கும், பில்லிங் அண்ட் ரெவென்யூ, கேஷ் ப்ராசஸிங். ஸோ பில்லிங் அண்ட் ரெவென்யூ செக்ஷன் வந்து ஃபுல்லாக டிரான்சாக்ஷனுக்கு மட்டுமே. நம்ம இங்கே கொடுக்குற ஆப்ஷன் எனேபிள் டிசேபிள் பண்ணுறது எல்லாமே AR இன்வாய்ஸ்க்கு. இது வந்து கேஷ் ப்ராசஸிங்ன்றது வந்து இது வந்து ஃபுல்லாக மணி ரிசீவ் பண்ணுறோம், ரிசிப்ட் சொல்லுவோம் ARல. ஸோ அந்த ப்ராசஸ்க்காக நம்ம பார்க்குறது. ரைட், ஸோ ஒரு ஆப்ஷனை நம்ம பார்க்கலாம் என்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு. ஸ்பிளிட் ஆப்ஷன்னா என்ன? இது வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் இம்பாக்ட் எதுவுமே தரப்போகிறது கிடையாது. ஒன்லி இட்ஸ் ஃபார் ரிப்போர்ட்டிங் பர்பஸ். அமௌண்ட் தட் டிவைட்ஸ் ஃபார் ரிப்போர்ட்டிங் பர்பஸ் இன்வாய்சஸ் ஓவர் அண்ட் அண்டர் திஸ் அமௌண்ட். இப்போ நீங்கள் ஒரு ரிப்போர்ட் ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏஜிங் ரிப்போர்ட் ரன் பண்ணுறீங்க, என்னெல்லாம் ஏஜிங் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, கஸ்டமர் என்னெல்லாம் இன்னும் அன்பெய்டாக இருக்குது, என்னெல்லாம் மணி ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் ஏஜிங் ரிப்போர்ட் ரன் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் இந்த அமௌண்ட் 0ன்னு கொடுத்துட்டு ரன் பண்ணுறீங்கன்னா இன்வாய்ஸ் வந்து அது ஏஜிங் டேஸோட ஆர்டர் படி வரும். ஓல்டர் இன்வாய்ஸ் வில் கம் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி லேட்டஸ்ட் இன்வாய்ஸ் இப்போ இன்னைக்கு தான் டியூ, நேற்று டியூ, அதெல்லாம் லாஸ்ட்டில் வரும். ரொம்ப நாள் டியூவாக இருக்கிறதுலாம் ஃபர்ஸ்ட்டில் வரும். ஸோ இது வந்து நீங்கள் அமௌண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டேட் வைஸ் சார்ட்டிங் ஒர்க் ஆகும். பட் டாப் ப்ரையாரிட்டி இஸ் கிவன் டு இன்வாய்ஸ் விச் ஹேஸ் மோர் தென் 2500. ரிப்போர்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணும். ஃபர்ஸ்ட் எல்லாமே 2500 இன்வாய்ஸ் உங்களுக்கு வந்துடும், அதுக்கப்புறம் தான் அதுக்கு கீழே வரும். ஸோ அமௌண்ட் தட் டிவைட்ஸ் ஃபார் ரிப்போர்ட்டிங் பர்பஸ் இன்வாய்ஸ் ஓவர் அண்ட் அண்டர் திஸ் அமௌண்ட். எங்க ஏஜிங் ரிப்போர்ட்ல வருமா? இல்ல, ஏஜிங் மட்டும் கிடையாது, மேக்ஸிமம் எல்லா ரிப்போர்ட்டும் நீங்க டிரான்சாக்ஷன் ரன் பண்ற ரிப்போர்ட்ல இப்படி தான் ஸ்ப்ளிட் ஆகி வரும். ஓகே, இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் ரெஜிஸ்டர் மாதிரி ஏதாவது ரன் பண்ணா கூட அதுல வந்து இந்த சார்ட்டிங் ஆர்டர்ல தான் எடுக்கும் அது. கரெக்ட். ஓகே, ரைட். ஓகே, ரைட், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எஸ். டேஸ் இன், டேஸ் சேல்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். இப்போ ஒரு நான் 10 டேஸ் கொடுக்குறேன் வச்சுக்கோங்க. டேஸ், ஆமா, 1 minute. ஓகே, ஆவரேஜ் சேல்ஸ் இல்லையா அது பேசிக்கலி? இல்ல, ஆவரேஜ் சேல்ஸ் இல்ல, டேஸ் இன், டேஸ் சேல்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் கால்குலேஷன். ஆவரேஜ் சேல்ஸ் டேரக்டாக சொல்ல முடியாது, பட் கைண்ட் ஆஃப் ஆவரேஜ் சேல்ஸ். இது வந்து உங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும்னா டேஸ் இன் சேல்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் கால்குலேஷன். சேல்ஸ் நீங்கள் பண்ணியாச்சு அண்ட் ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு ரிசீவ் த மணி பேக். கரெக்டா? ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ நாள் கிரேஸ் பீரியட் கொடுக்குறீங்க? இப்போ வந்து கிரெடிட் பீரியட். ஓகே, கிரெடிட் பீரியட் சொல்ல முடியாது, மேபி கிரெடிட் பீரியட் எடுத்துக்கலாம். கிரேஸ் பீரியட் ஆஃப் பேமெண்ட் அவங்க எப்போ பண்ணுறாங்க? ஸோ இப்போ நீங்கள் இன்வாய்ஸில் பேமெண்ட் டைம் 30 days கொடுத்துருக்கீங்க. ஆமாம், 30 daysல டியூ கொடுக்கும். இப்போ நம்ம இஎம்ஐ பே பண்ணுறோம், இஎம்ஐல வந்து 3rd சொல்லுவாங்க, பட் 2 days கிரேஸ் பீரியட், 4th and 5th கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க. ஆஃப்டர் 5th நம்ம பே பண்ணால் தான் சார்ஜஸ் போடுவாங்க. கைண்ட் ஆஃப் தட் ஆடிங் 10 days ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் கால்குலேஷன். சேல்ஸ் கிரெடிட் percentage limit. Enter the limit of percentage of revenue plus non-revenue sales credit that sales person can have on any transaction line. See, ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா ஒரு 8.5 lakhs சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் காரு. அவர் சொல்லுவார் சேல்ஸ் பர்சன், சார் உங்களுக்காக நான் பேசி என்னால் ஒரு 10,000 15,000 என்னால் குறைக்க முடியும், என்னால் ஒரு இது தர முடியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அதில் தான் வந்து என்டர் லிமிட் ஆஃப் பர்சன்டேஜ் ரெவன்யூ பிளஸ் சேல்ஸ் கிரெடிட் தட் a person can have on any transaction. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். பட் இப்போ நீங்கள் வந்து ஒரு சேல்ஸ் பண்ணுறீங்க, இதில் வந்து நீங்கள் வந்து கிரெடிட் வந்து அலோவ் பண்ணுறீங்க. ஒரு சப்ளைக்கு 8.5 lakhல நீங்கள் 4 lakh அப்புறம் கொடுங்க, 1.5 lakh இப்போ வேணும், 4 lakh ஐ எம் அலோவ்டு டு கிவ் அ கிரெடிட் டு யூ. ஸோ அதுதான் எவ்வளோ பர்சன்டேஜ்க்கு கிரெடிட் நான் அலோவ் பண்ண முடியும் என்னோட கஸ்டமருக்கு நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகே, ஓகே, அலோவபிள் கிரெடிட் லிமிட்னு சொல்லலாம். கரெக்ட்.
தென் நீங்க ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்வாய்ஸ் லெவல்ல சேல்ஸ் பர்சன் ஒரு ஃபீல்ட், அது ஒரு ஃபீல்டு இருக்கு, பட் இட்ஸ் நாட் அ மேண்டேட்டரி ஃபீல்ட். உங்களுக்கு வந்து உங்க பிஸ்னஸ்ல வந்து நீங்க கம்ப்ளீட்டா உங்க ரெவென்யூ எல்லாமே நீங்க ட்ராக் பண்றதுக்கு சேல்ஸ் பர்சனோட இன்ஃபர்மேஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்குல்ல சேல்ஸ் பர்சன், இது வந்து இட்ஸ் நாட் அ மேண்டேட்டரி ஃபீல்ட். ஒரு நிமிஷம் இன்கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன்ல காட்டுறேன். ஸோ சேல்ஸ் பர்சன் இட்ஸ் நாட் அ மேண்டேட்டரி ஃபீல்ட். நம்ம எடிட் பண்ணலாம், சேவ் பண்ணலாம், சேவ் பண்ணாம விட்டுறோம். அது மாதிரி ஸ்டார் இருக்காது. ஓகே, இப்போ உங்களுக்கு மேண்டேட்டரி பண்ணணும் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் எண்டுக்கு யூ கேன் எனேபிள் திஸ், தென் சேல்ஸ் பர்சன் வில் பிகம் மேண்டேட்டரி ஃபீல்ட். வித்தவுட் சேல்ஸ் பர்சன் யூ கேனாட் கிரியேட் எனி டிரான்சாக்ஷன். ஓகே ஓகே ரைட். ஸோ இந்த பிரிண்ட் ரெமிட் டு அட்ரஸ், பிரிண்ட் டு ஹோம் கண்ட்ரி எதுக்கு இது யூஸ் கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி அல்டிமேட் கோல் ஆஃப் யுவர் ஏஆர் இன்வாய்ஸ் இஸ் டு பிரிண்ட் அண்ட் கிவ் இட் டு த கஸ்டமர். கரெக்டா? எஸ் எஸ் எஸ். ஸோ அதில் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணுறச்ச உங்களுக்கு ரெமிட் டு அட்ரஸ்னா என்னென்னா, ரெமிட்னு வேர்ட் நீங்கள் எங்கே பார்த்தாலுமே நீங்கள் பிளாங்காக டிசைட் பண்ணலாம். அந்த பர்டிகுலர் பிளேஸ் நீங்கள் ரெமிட் டு பேங்க் சொன்னாலும், ரெமிட் டு அட்ரஸ் சொன்னாலும், எங்கே நீங்கள் மணியை ரிசீவ் பண்ண எதிர்பார்க்குறீங்க அதான் ரெமிட். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து ரெமிட் டு அட்ரஸ் அப்படின்னு நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட பிஸ்னஸ் ரிலேட்டட் அட்ரஸ், இந்த பிஸ்னஸ் ரிலேட்டட் அட்ரஸை நம்ம பிரிண்ட் பண்ணவா வேண்டாமா? ரைட். ரெமிட் டு அட்ரஸ்ன்றது ஐ வில் டெல் யூ நெக்ஸ்ட் செட்டப். அது எங்கே நீங்கள் என்ன அட்ரஸ் கேப்சர் பண்ணணும், ஹவு இட் இஸ் லிங்க்டுன்னு. ஓகே, ஸோ அது நம்ம வந்து நான் பிரிண்ட் பண்ணும்போது, இன்வாய்ஸ் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு ரெமிட் டு அட்ரஸ் பிரிண்ட் பண்ணணுமா வேண்டாமா, இன்வாய்ஸ் பிரிண்ட் வரணுமா வேண்டாமா. தென் ஹோம் கண்ட்ரி, ஒரு டிஃபால்ட் கண்ட்ரிங்க நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது ஆஸ்திரேலியன் பிஸ்னஸ் யூனிட், ஸோ ஆஸ்திரேலியா பீப்புள் ஹோம் கண்ட்ரி நான் பிரிண்ட் பண்ணணுமா வேண்டாமா. ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிரிண்ட்ல போயிட்டு வியூ இமேஜ் கொடுக்கும்போது அது இமேஜ் ஜென்ரேட் ஆகும். இல்லை நீங்கள் பிரிண்ட் ஷெட்யூல் ப்ராசஸ் மூலமாக பண்ணும்போது அது ஜென்ரேட் ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த கண்ட்ரி அண்ட் ரெமிட் டு அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகிடும். தட்ஸ் அதுதான் தான். ஓகே. இந்த அப்ளிகேஷன் ரூல் செட், அதுக்கப்புறம் ஆட்டோ கேஷ் ரூல் செட், ஆட்டோ அப்ளை, ஆட்டோ மேட்ச் ரூல் செட், அந்த செட் ஆஃப் ரூல் செட்ஸ் இருக்குது. அது வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்ஸ் நம்ம ரிசிப்ட் கிளாஸஸ்லாம் முடிச்ச பின்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாட் இஸ் ஆட்டோ மேட்ச் ரூல் செட். ஓகே, ரைட் ரைட், நோ ப்ராப்ளம். மற்றதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஓகே ஓகே, ரைட். ஸோ டிஸ்கவுண்ட், எஸ் டிஸ்கவுண்ட் நம்ம கொடுக்கலாம். ரைட்டா? we can provide discount to your customers. If you are providing discount to your customers, how it should be applied in your transaction. Okay. Right. So எப்படி அப்ளை பண்றதுன்னா, இப்போ உங்களுக்கு இந்த 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 ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். 4 லைன்ஸ் இருக்கா. ஸோ நீங்கள் வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. இந்த டிஸ்கவுண்ட் எப்படி அப்ளை ஆகணும், என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கு? இன்வாய்ஸ் அமௌண்ட்டுக்கு அப்ளை ஆகணுமா, லைன்ஸ் ஒன்லிக்கு அப்ளை ஆகணுமா, இல்லை லைன் ஃப்ரைட் அமௌண்ட் டேக்ஸ் அமௌண்ட்டுக்கு அப்ளை ஆகணுமா, இல்லை லைன் அண்ட் டேக்ஸ்க்கு மட்டும் அப்ளை ஆகணும், ஃப்ரைட் ஐட்டம் ஃப்ரைட்டோட ட்ராக்ஸுக்கு அப்ளை ஆக வேண்டாம். சிம்பிளாக சொல்லணும்னா, ஃப்ரைட் ஐட்டம்னா உங்களுக்கு தெரியும், இந்த சார்ஜஸ், டெலிவரி சார்ஜஸ் கைட் ஆஃப் திங். ஆமாம். எஸ், மோஸ்ட்லி டெலிவரி சார்ஜஸை டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. அண்ட் தென் டேக்ஸ் கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு கலெக்ட் தி என்டையர் டேக்ஸ் ஃப்ரம் தெம் அண்ட் அத்தாரிட்டி. ஸோ இப்போ நீங்கள் லைன்ஸ் ஒன்லி அமௌண்ட்டுன்னு வச்சிங்க அப்படின்னா என்ன நடக்கும்? லைன்ஸ் ஒன்லி நான் வைக்கிறேன். இப்போ டிரான்சாக்ஷனில் என்ன ஆகும்னா, இந்த லைனுக்கு 10%, 1 to 9. செகண்ட் லைனுக்கு இன்னொரு 10%, பிலோ செகண்ட் லைன் இன்னொரு டிஸ்கவுண்ட் லைன் அப்ளை ஆகும் 170 அப்படின்ட்டு. இன்னொரு 10% 307, இன்னொரு 10% 91. ரைட்? எவ்ரி லைன் கீழேயும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்ளை ஆகும். உங்களுக்கு வந்து 8 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆமாம். இதே வந்து நீங்கள் இன்வாய்ஸ் அமௌண்ட்டுக்குன்னு கொடுத்துட்டீங்கன்னா, எதுக்கு ஒரு லைனுக்கு அப்ளை பண்ணிட்டு அன்னெசரியாக பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும். 4 லைன்ஸ் இருக்கட்டும். ஓவரால் அமௌண்ட் 3 to 6. 5th லைன் டிஸ்கவுண்ட்டு 3 to 6 இஸ் மை டிஸ்கவுண்ட்னு கொடுத்துடலாம். தட்ஸ் இட். ஆமாம், கரெக்ட். ரைட். அலோவ் அன்ஏர்ன்டு டிஸ்கவுண்ட். சரி, நம்ம டிஸ்கவுண்ட் பார்த்தோம். அது என்ன அன்ஏர்ன்டு டிஸ்கவுண்ட், ஏர்ன்டு டிஸ்கவுண்ட், என்ன டிஃப்ரென்ஸ் இதுக்கு ரெண்டுக்கும், அன்ஏர்ன்டுக்கும் ஏர்ன்டு டிஸ்கவுண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ இப்போ கஸ்டமர் எடுத்துக்கோங்க. இதான் கஸ்டமரோட இன்வாய்ஸ். கஸ்டமர் என்னைக்கு பே பண்ணணும்? ஓல்டர் டேட் இருக்கு. தட்ஸ் ஓகே. ஸோ ஒரு 30 days கிரெடிட்.
30 டேஸ்க்கு பே பண்ணணும். டியூ டேட் வந்து பேஸ்ட் ஆன் இன்வாய்ஸ் 30 டேஸ் கால்குலேட் Some ஆகி dates, yeah. 20 மார்ச்சுக்கு பே பண்ண சொல்லி கேட்கறது. இவர் 20 மார்ச் பே பண்ணிட்டார். நீங்க டிஸ்கவுண்ட் 10% கொடுக்குறீங்க. இட்ஸ் கால்ட் earned டிஸ்கவுண்ட். அவர் earn பண்ணிருக்காருல்ல. So அது டேஸ்க்குள்ள பே பண்ணிட்டாரு. He is eligible. That's called earned discount. But அவர் என்ன பண்ணிட்டாரு? He crossed 1 day or 2 day. 22nd of March வந்து பே பண்ணிட்டார். அவர் ஃபர்ஸ்ட் டைம் கஸ்டமர் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்றாரு. இந்த மாதிரி சார் எனக்கு வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண பிடிச்சிருக்கு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அவங்க பார்கெயின் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க, 2 days தானே பண்ணி கொடுங்க ப்ளீஸ், வில் பி மோர் ஹாப்பி அப்படிலாம் சொல்லும்போது நம்ம பண்ணி தான் தரணும். ஏன்னா இது கஸ்டமர். ஸோ அப்படி நீங்கள் கொடுக்குறீங்களா கொடுக்கலையான்னு சொல்லிட்டு இங்கே டிசைட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டேஸ் க்ராஸ் பண்ணி கஸ்டமர் ரிக்வெஸ்ட் பண்ணி நம்ம கொடுக்குற டிஸ்கவுண்ட் பேர் அன்ஏர்ன்டு டிஸ்கவுண்ட். இட்ஸ் நாட் ஏர்ன்ட் ஆக்சுவலி, இட்ஸ் கிராஸ் த டேட் பட் யூ ஆர் ப்ரொவைடிங் இட். அதுதான் அன்ஏர்ன்டு டிஸ்கவுண்ட். நீங்கள் நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ஆன் பார்ஷியல் பேமெண்ட். ஸோ இப்போ கஸ்டமர் வந்து பே பண்ணிட்டார் 20th மார்ச்சே பே பண்ணிட்டார். பட் அவர் எவ்வளோ பே பண்ணியிருக்காருன்னா 3 lakh மட்டும் தான் பே பண்ணியிருக்காரு. 300K மட்டும் தான் 300,000 மட்டும் தான் பே பண்ணியிருக்காரு. பட் அவர் என்ன சொல்றாருன்னா நான் மீதி நான் அப்புறம் பே பண்ணிக்கிறேன், 26K நான் அப்புறம் பே பண்ணிக்கிறேன், பட் இந்த நான் பே பண்ண இந்த 3 lakhக்கு எனக்கு கொடுங்க டிஸ்கவுண்ட் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ பார்ஷியல் பேமெண்ட் தானே பண்ணியிருக்காரு, ஃபுல் பேமெண்ட் பண்ணல. அப்படி போயிட்டு அலோ டிஸ்கவுண்ட் ஆன் பார்ஷியல் பேமெண்ட். Okay, right. Allow It's a business decision. Yes. Allow any business unit to process receipts. Okay. இப்போ US1 நீங்க வந்து இந்தியாவே எடுத்துப்போம், நம்ம இந்தியா எடுத்துப்போம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பிஸ்னஸ் யூனிட்ஸ் வச்சு நடத்துகிறாங்க. நீங்கள் பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து இப்போது ஒரு ரிலையன்ஸ் டிஜிட்டல் எடுத்துக்கோங்களேன். ரிலையன்ஸ் டிஜிட்டல் தான் நம்ம கஸ்டமர். ஓகே, ரிலையன்ஸ் டிஜிட்டல் வந்து மல்டிபிள் பிஸ்னஸ் யூனிட் வச்சிருக்காங்க. சரி, மல்டிபிள் பிஸ்னஸ் யூனிட். ஸோ நமக்கு வந்து அவங்க பிஸ்னஸ் யூனிட்டை நம்ம என்ன சொல்லுவோம், அவங்களை கஸ்டமராக கிரியேட் பண்ணிட்டு அவங்க சைட் தான் சொல்லுவோம். அவங்களோட எல்லா ஃபிசிக்கல் லொகேஷனையும் நம்ம சைட்டாக கிரியேட் பண்ணுவோம், கஸ்டமர் சைட் அப்படின்னு கிரியேட் பண்ணுவோம். ஸோ கஸ்டமர் சைட்டுன்னு கிரியேட் பண்ணும்போது நீங்கள் வந்து இப்போ சென்னை பிஸ்னஸ் யூனிட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட சென்னை பிஸ்னஸ் யூனிட்லேருந்து நீங்கள் ஒரு சேல்ஸ் பண்ணுறீங்க சென்னை பிஸ்னஸ் யூனிட்டுக்கு, அவங்களோட சென்னை சைட்டுக்கு சேல்ஸ் பண்ணிட்டீங்க. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் பேமெண்ட் வந்து என்னால் சென்னையிலேருந்து பண்ண முடியாது, எங்களோட ஹெட் ஆஃபீஸ் மும்பைலேருந்து தான் பேமெண்ட் பண்ணுவோம். சரி, உங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் ஆகும், இப்போ நீங்கள் மும்பை அட்ரஸ் லொகேஷன்லேருந்து மணி ரிசீவ் பண்ணுறீங்கன்னா ஐஜிஎஸ்டி அப்ளை ஆகிடும். கரெக்டாக அது எஸ்ஜிஎஸ்டி சிஎஸ்ஜிஎஸ்டிக்குள்ளே வராது. பிகாஸ் இன்ட்ராஸ்டேட் பேமெண்ட் நடக்கும்போது ஐஜிஎஸ்டி உங்களுக்கு அது வேண்டாம், உங்களுக்கு நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணலை. இது ஒரு சினாரியோ சொல்கிறேன் நான், இது ஒரு சின்ன சினாரியோ தான், இது மாதிரி நிறைய சினாரியோஸ் இருக்கும். நீங்கள் வந்து மும்பை பிஸ்னஸ் யூனிட்லேயே ரிசீவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க மணியை, பட் இன்வாய்ஸ் வந்து நீங்கள் சென்னையில் கிரியேட் பண்ணிட்டீங்க, மும்பையில் ரிசீவ் போடணும். அப்படி பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். புரியுதா? பட் எனக்கு ஒரு டவுட் இதில், இப்போ டிரான்சாக்ஷன் வந்து சென்னையில் தான் நடந்தது, இன்வாய்ஸ். ஓகே, ஸோ இன்வாய்ஸ் வந்து இங்கே இருக்கிற டேக்ஸ் தான் அப்ளை ஆயிருக்கும் இல்லையா? கரெக்ட். ஸோ இது வந்து ஒன்லி பேமெண்ட் கம்ஸ் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் லொகேஷன், ரைட்? கரெக்ட். ரிசிட்ஸ். ஸோ அந்த ரிசிட் வந்து டைரக்டா நம்ம பேங்க் வந்து எங்க வேணா கிரெடிட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அகைன் வந்து இந்த டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் இருக்குமா என்ன ரிசிட் சைடுக்கு? நான் ஜஸ்ட் ஒரு ரஃப் எக்ஸாம்பிள் சொன்னேன். ரஃப் எக்ஸாம்பிள். ஓகே, ஹேப்பன் ஆகணும்னு கிடையாது, ஒரு ரஃப் எக்ஸாம்பிள். ஆர் நீங்கள் வந்து இப்படி கூட வச்சுக்கோங்களேன், அவுட்டர் கண்ட்ரி வச்சுக்கோங்க, ஸ்ரீலங்காவில் நீங்கள் ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க, இந்தியாவிலேருந்து சேல் பண்ணியிருக்கீங்க, அவங்க ஸ்ரீலங்கன் பிஸ்னஸ் யூனிட்டுக்கே பே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கேஸில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் யூனிட்ல இது ஓகே, இது வந்து பேசிக்கலா இந்த ஷேர்ட் சர்வீசஸ் கான்செப்ட் மாதிரி இருக்கும்போது யூஸ் ஆகும் இல்லையா? எங்க வேணா எதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஏபில வந்து நீங்க ஷேர் சர்வீசஸ் பண்ணா மட்டும் போதும், பட் இங்க வந்து நீங்க சர்வீசஸ் செட்டப் பண்ணிட்டாலும் இந்த ஆப்ஷன் நீங்க எனேபிள் பண்ணலனா கிராஸ் பிசினஸ் யூனிட் ரெசிப்ட் பண்ண முடியும். ஓ, ஓகே, ரைட். ஓகே, ஃபைன், நோ ப்ராப்ளம், தேங்க்ஸ். சோ இந்த அட்ஜஸ்ட்மென்ட் ஆக்டிவிட்டி நான் இது கூட கவர் பண்றேன், அதெல்லாம் பார்ட் ஆஃப் தட். அண்ட் ஓகே, கிரெடிட் கார்டு ரெசிப்ட் மெத்தட், பேங்க் அக்கவுண்ட் ரெசிப்ட் மெத்தட். இது வந்து பேங்க் அக்கவுண்ட் ரெசிப்ட் மெத்தட் நம்ம சொல்லும்போது ரெசிப்ட் வந்து எந்த மெத்தட்ல வேணா இருக்கலாம், எதர் கேஷ், செக், டிரான்ஸ்ஃபர்ல இருக்கலாம், வயரா இருக்கலாம். ஸோ மல்டிபிள் மெத்தட்ஸ் நீங்க மணி ரிசீவ் பண்ணலாம். ஆமா, கரெக்ட். அந்த ரெசிப்ட் மெத்தட் டாபிக் இஸ் செப்பரேட் டாபிக், இட்ஸ் a bit elaborate டாபிக். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ரைட், நோ ப்ராப்ளம். ஓகே, பட்
You go by your sequence, yes. One of them. Yeah, but இப்போ நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா you want some receipt method to be default. Correct. இப்போ இங்க பாக்குறீங்க receipt method default ஆகல. என்ன ரீசன்னா இங்க சிஸ்டம் ஆப்ஷன்ல எனக்கு கொடுக்கல default ஆகல. anyways I can create any receipt. பட் உங்களுக்கு வந்து default இந்த business ல நான் எந்த transaction create பண்ணாலும் I prefer check as a receipt method. இங்க நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். Okay. So automatically default ஆயிடும். Okay. அதே மாதிரி கிரெடிட் கார்டு ரிசீவ் பண்ணுறோம். கிரெடிட் கார்டு எந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டு ரிசீவ் பண்ண விரும்புறீங்க நீங்கள் டிஃபால்ட் பண்ணிக்கலாம். அது இங்கே டிஃபால்ட், பட் இட்ஸ் ஜஸ்ட் அ டிஃபால்ட்டிங். நீங்கள் இப்போ இங்கே செலக்ட் பண்ணி இப்போ நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே கிரெடிட் கார்டு அப்படி செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பட் நான் ரிசீவ் ப்ராசஸ் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணி கூட நான் ப்ராசஸ் பண்ணலாம். நாட் அ ப்ராப்ளம். ஜஸ்ட் டிஃபால்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகே, ஃபைன். ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் செக்ஷன். அக்கௌண்டிங்க்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம அக்கௌண்டிங் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏபி இன்வாய்ஸோட அக்கௌண்டிங் என்ட்ரி சொல்லுங்க. ஏபியோட இன்வாய்ஸ் அக்கௌண்டிங் வந்து ஓகே, டெபிட் எனி எக்ஸ்பென்சஸ் அண்ட் கிரெடிட் கண்ட்ரோல் பேயபிள் அக்கௌண்ட். கரெக்ட், பெர்ஃபெக்ட். ஸோ இந்த லைபிலிட்டி அக்கௌண்ட் ஆர் பேயபிள் அக்கௌண்ட் எங்கிருந்து வருது? அது வந்து சிஸ்டம் ஆப்ஷன்ஸ்ல இருந்து வந்துரும் டைரக்டா இல்லையா? ஆப்ஷன்ல கொடுத்துருப்போம். அப்படி இல்லைன்னா வேற எங்க கொடுப்போம்? வேற எங்க நம்ம கொடுக்கலாம்னா சைட்ல கொடுப்போம். எஸ், சப்ளை சைட்ல. ஸோ சப்ளை சைட்ல கொடுத்துருந்தீங்கன்னா அதான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்துக்கும். கரெக்டா? அதான் ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்கும். கரெக்ட். ஸோ பட் இங்க வந்து ஏஆரோட அக்கௌண்டிங் என்ட்ரி தெரியுமா? ஓரளவுக்கு தெரியும். ஓகே, சொல்லுங்க. ஏஆர் அக்கௌண்டிங் என்ட்ரி சொல்லுங்க. பேசிக்ல வந்து ரெவென்யூ, கிரெடிட் அண்ட் ரிசீவபிள், டெபிட், தட் இஸ் த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அது அதர்வைஸ் நமக்கு வந்து அதர் பேங்கிங் ஆபரேஷன்ஸ்ல வந்து நமக்கு ஏதாவது இருந்ததுன்னா we can use more clearing accounts. Correct. For yes, that is what I know. AP ல வந்து சிஸ்டம் ஆப்ஷன்ல இருந்து எடுத்துக்குது, சப்ளை சைட்ல இருந்து எடுத்துக்குது. ஸோ ரிசீவபிள் சிஸ்டம் ஆப்ஷன்ல அவைலபிளா இருக்கணும்ல யூஸ்வலா. பட் ரிசீவபிள் அப்படி ஒர்க் ஆகாது. நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க. சிஸ்டம் ஆப்ஷன் ஃபுல்லா எங்கேயுமே நீங்க ரிசீவபிள் அக்கௌண்ட், ரெவென்யூ அக்கௌண்ட், ஆட்டோ கிளியரிங் அக்கௌண்ட் எதுவுமே பார்க்க முடியாது. ஆமா, கரெக்ட். அது ஒர்க் பண்றது ஆட்டோ அக்கவுண்டிங் ரூல்ஸை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணும். எஸ், கரெக்ட். So I will explain what is auto accounting. So இங்க வந்து நீங்க tax account, unallocated revenue account, cross currency rounding account, real estate gain, real estate loss, இந்த மாதிரி அக்கவுண்ட் ஹெட்டர் லெவல் ரவுண்டிங், இந்த மாதிரி அக்கவுண்ட் காம்பினேஷன் நீங்க கொடுத்துக்கலாம். அண்ட் ஹெட்டர் லெவல் ரவுண்ட் பண்ணுமா இல்ல லைன் லெவல் ரவுண்ட் பண்ணுமான்னு சொல்லி இங்க நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். எஸ், ஆட்டோமேட்டிக் இம்போர்ட் ஜர்னல் அப்படின்னா நீங்க இப்போ அக்கவுண்டிங் ப்ரோக்ராம் ரன் பண்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி இம்போர்ட் அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். யூஸ்வலா 30 days இருக்கும். 30 days வந்து பாத்தீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணணும். அது சிஸ்டம் ப்ராம்ப்ட் பண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னா எவ்ரி டே அக்கவுண்டிங் சைக்கிள் பீரியட் க்ளோஸ் பண்ணதுமே நம்ம ரன் பண்ண ஆகணும். கரெக்டா? ஸோ டேஸ் பர் போஸ்டிங் சைக்கிள் காட்டும். அண்ட் எனேபிள் மல்டி ஃபண்டிங் அக்கௌண்டிங். மல்டி ஃபண்ட் அக்கௌண்டிங்னா இன்டர் கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. ஸோ பிட்வீன் டிஃப்ரெண்ட் பிஎஸ்விஸ் கம்பெனி செக்மெண்ட் வேல்யூ மாறி மாறி இருக்கும். அதை வந்து நீங்க இங்க எனேபிள் பண்ணணும் அப்படின்னா எனேபிள் மல்டி ஃபண்டிங் அக்கௌண்டிங் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல ஒர்க் பண்ணும். அட்ஸ் எக்ஸ்டென்ஸ் டாபிக் அது. ஓகே, ஓகே. பட் இஃப் யூ உங்களுக்கு மல்டி ஃபண்டிங் அக்கௌண்ட் ஒர்க் பண்ணா இங்க நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பிரிண்ட் பண்றதை பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இன்வாய்ஸ் பிரிண்டிங் ஆப்ஷன். நான் இப்போ ஒரு இன்வாய்ஸ் பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா டேக்ஸ் இன்வாய்ஸ் பிரிண்ட் பண்றேன். அதில் எனக்கு டேக்ஸ் எப்படி பிரிண்ட் ஆகணும், ஒரு அமௌண்ட்ஸ்லாம் எப்படி பிரிண்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டேக்ஸ் ஃபார்மட்ஸ் ஃபார் கண்ட்ரி வைஸ், கண்ட்ரி ஸ்பெசிஃபிக். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் டோட்டல் டேக்ஸ் ஒன்லி அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்தியாவில் சிஜிஎஸ்டி இருக்கு. 14% கம்பைன் பண்ணி 28% தான் ஆக்சுவலாக நம்ம கால்குலேட் பண்ணுவோம். நீங்கள் டோட்டல் டேக்ஸ் ஒன்லி பிரிண்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் இன்வாய்ஸ்ல 28% இந்த டேக்ஸ் 28% சம்மரைஸ் பை டாக்ஸ் நேம்னு கொடுத்தீங்கன்னா அது சொல்லும் சிஜிஎஸ்டி 14%, எஸ்ஜிஎஸ்டி 14%, ஸ்ப்ளிட் பண்ணி பிரிண்ட் ஆகும். சம் டாக்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் இந்த டாக்ஸ் நேம்லாம் பிரிண்ட் பண்ணாது. ஜஸ்ட் ஸோ உங்களுக்கு எப்படி டாக்ஸ் பிரிண்ட் பண்ணுன்ற டிசிஷன் நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. ஐட்டம் வேலிடேஷன் ஆர்கனைசேஷன் இது ஒன்றும் கிடையாது. உங்களோட ஐட்டம் மாஸ்டர் ஆர்கனைசேஷன் இது நீங்க பிரிண்ட் பண்ணலன்னா ஏஆர் இன்வாய்ஸை ஆர்டர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து இம்போர்ட் பண்ண முடியாது.
இது உங்களுக்கு எரர் ஓகே ஆயிடும். டு அசோசியேட் யுவர் பிசினஸ் யூனிட் வித் ஐட்டம் மாஸ்டர் ஆர்கனைசேஷன் அது செட்டப்ல நடந்துரும். பட் ஏஆர் இன்வாய்ஸ்க்காக நீங்க கண்டிப்பா இங்க நீங்க கொடுத்தே ஆகணும். இந்த இன்ஃபர்மேஷன் ஹேஸ் டு கம் ஃப்ரம் சப்ளை செயின் டீம். அவங்க சொல்லுவாங்க இந்த பிசினஸ் யூனிட்டுக்கு நீங்க இதுதான் இந்த ஐபிஓ தான் நீங்க யூஸ் பண்ணணும், ஐஎம்ஓ தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எஸ்சிஎம் டீடைல்ஸ் கொடுக்கும். ஓகே. இன் கேஸ் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? அதான் சொல்றேன், அதுக்கு ஒரு டாபிக் இருக்கு, ஸ்டாண்டர்ட் மெமோஸ். ஓகே அதுக்கு நான் சொல்றேன், நீங்க வந்து கூட்ஸ் இருக்கும்போது ஆர்டர் மேனேஜ்மெண்ட் தேவைப்படும். நீங்க ஆர்டர் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணல, நான் ஒன்லி சர்வீஸ் மட்டும் தான் பண்றேன், நான் அர்பன் கிளாப் மாதிரி ஒரு சர்வீஸ் கம்பெனி அப்படின்னா நீங்க அதுக்கு இல்லை, நான் ஒரு ஷிப்பிங் கம்பெனி, ஸோ ஒன்லி சர்வீஸ் தான் நீங்க ப்ரொவைட் பண்ணுவீங்க. அந்த கேஸ்ல ஸ்டாண்டர்ட் மெமோ லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வில் டிஸ்கஸ் அபௌட் தட். ஓகே ரைட். ஓகே காட் இட். ஸோ டாக்குமெண்ட் நம்பர் ஜென்ரேஷன் லெவல். வாட் இஸ் திஸ் டாக்குமெண்ட் நம்பர்? ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் நம்பர்னா என்ன? நீங்க இப்போ பாக்குறீங்க இன்வாய்ஸ் நம்பர் இருக்கு, டிரான்சாக்ஷன் நம்பர், டாக்குமெண்ட் நம்பர்னு ஒரு ஃபீல்ட் இருக்கு, அது பிளாங்கா இருக்கு. டாக்குமெண்ட் நம்பர்னா என்ன, எதுக்கு அதை யூஸ் பண்ணுவோம்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள். ரைட், ஐ வில் எக்ஸ்பிளைன் தட் அட் திஸ் டாபிக். டாக்குமெண்ட் சீக்வன்ஸ் டாபிக் லெவல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன், எதுக்கு இம்பார்ட்டன்ட், எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஓகே, இந்த லெவல்ல நீங்க டிசைட் பண்ணுவீங்க எப்போ என் டாக்குமெண்ட் நம்பர், when my document number should be generated, எப்போ என் டாக்குமெண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகணும்னு சொல்லிட்டு இங்க டிசைட் பண்ணுவீங்க. இப்போ டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன், கிரியேட் பண்றச்ச இப்போ சேவ் பண்ணலாம். இப்போ நீங்க ஏபி இன்வாய்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சேவ் வேலிடேட்னு இருக்கு, கரெக்ட்டா? வேலிடேட் இருக்கு, கரெக்ட். இங்க வந்து சேவ் பண்ணிட்டு கம்ப்ளீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ நான் டாக்குமெண்ட் நம்பர் எப்போ ஜென்ரேட் பண்ணனும், சேவ் பண்றச்ச ஜென்ரேட் பண்ணனுமா இல்ல கம்ப்ளீட் பண்றச்ச ஜென்ரேட் பண்ணனுமா, நீங்க டிசைட் கம்ப்ளீட்டட் இஸ் பெர்ஃபெக்ட். மோஸ்ட்லி ரெக்கமெண்டட் இஸ் கம்ப்ளீட்டட். ஏன்னா நீங்க சேவ் பண்ணிட்டு அது என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு, டாக்குமெண்ட் நம்பர் because AR document number வந்து ரொம்ப சென்சிட்டிவ், கரெக்ட்டா? ஆமா, கரெக்ட். சடன் ஆமா, ஆல் ரிப்போர்ட்டிங் பர்பஸ். பெட்டிஷன் போனீங்கன்னா கூட அங்க ஒரு பில் புக் வச்சிருப்பாங்க, அது கீழ கார்பன் காப்பி வச்சுக்கிட்டு நம்பர் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு நம்பர் பில் கிழிஞ்சிட்டா கூட பிக் ப்ராப்ளம். நீங்க பார்த்திருப்பீங்க, செலோ டேப்ல ஒட்டி பத்திரமா வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஆடிட் பாயிண்ட் ஆஃப் வியூ காட்டலனா இட் will be a question mark for you that are you hiding? Yes, you're doing something. So அது டாக்குமெண்ட் நம்பர் வெரி இம்பார்ட்டன்ட். I'll explain you பண்ணலாம் நம்பர் எப்படி ஜெனரேட் பண்றதுன்னு. Then allow change to printed transaction. Mostly இந்த ஆப்ஷன் அப்புறம் இந்த ரெண்டு ஆப்ஷன் எனேபிள் பண்ண மாட்டாங்க. ரீசன் பிகாஸ் இட் இஸ், நீங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க கஸ்டமருக்கு, பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு சேஞ்சஸ் பண்றீங்க சிஸ்டம்ல. ஏதோ சேஞ்சஸ் நீங்க பண்ணிட்டீங்க பிரிண்டட் டிரான்சாக்ஷனுக்கு, லைக் அமௌண்ட் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, டேட் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. இப்போ கஸ்டமர் நாளைக்கு எடுத்துட்டு வராரு, ஏதோ டிஸ்கிரிபன்சில அவர் எடுத்துட்டு வராரு. அப்போ நீங்க அவர் கையில இருக்க இன்வாய்ஸும் சிஸ்டம் கையில இருக்க இன்வாய்ஸுமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ யூ கேன் ஃபைல் அ கேஸ் அகேன்ஸ்ட் யூ, ரைட்? யூ ஆர் பிரிண்டிங் அ டிஃப்ரெண்ட் டாக்குமெண்ட்ஸ். மோஸ்ட்லி இதை அலோவ் பண்ண மாட்டாங்க. வெரி ரேர்லி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டு சப்போர்ட் டீம் கிட்ட வருவாங்க, நம்ம இதை எனேபிள் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் அவங்களுக்கு அலோவ் பண்ணலாம். ஒன்ஸ் அவங்க சேஞ்ச் பண்ணணும் இமீடியட்டா டிசேபிள் பண்ணிடுவோம். யூசுவலி தான் இப்படிதான் ஒரு டிக்கெட் இதை எனேபிள் பண்றது ரொம்ப ரேர். அண்ட் இதை விட ஃபர்ஸ்ட் இது டெலிஷன் டிரான்சாக்ஷன் டெலிஷன் அலோவ் பண்ணோம். ஸோ அவருக்கு டிரான்சாக்ஷன் கொடுப்பாரு, நீங்க எங்க சிஸ்டம்ல காண்பீங்க, இட்ஸ் ரிஸ்க். ஆமா, ஹைலி ரிஸ்க். எஸ். ஸோ அப்புறம் ஒரு ரெக்கரிங் பில்லிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அது நான் உங்களுக்கு இந்த செட்டப் லிஸ்ட்ல நான் தரேன், அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரெக்கரிங் பில்லிங்னா என்னன்னா கைண்ட் ஆஃப் இந்த கஸ்டமர், இப்போ நீங்க வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அது சிஆர்எம்ல வரும், ஃபினான்ஸ்ல வராது, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இப்போ நம்ம எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு கஸ்டமர் தான். எப்படின்னா நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க, அமேசான் யூஸ் பண்ணுவீங்க, கரெக்ட்டா? That is subscriptions. We are doing a subscription. Every we are going to charge the same bill for us. If you are opting for unless until if you are opting for a different plan, they will charge very fixed package and fixed rate அப்படியே போயிட்டே இருக்கும் monthly. Correct. அது recurring billing. Every month நான் அவருக்கு சார்ஜ் பண்ண, அதுக்கு போயிட்டு என்டர் பண்ணிட்டு recurring billing செட்டப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா பில் ஜெனரேட் ஆகும். ஸோ இது வந்து நீங்க இப்போ உங்க கஸ்டமர் கேட்குறாரு, எனக்கு டிரான்சாக்ஷன் பில் பிரிண்ட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணப்பா இமெயில்ல அப்படின்னு கேட்குறாரு, இட்ஸ் ஸ்டேட்மெண்ட் சென்ட் பண்ணுப்பான்னு கேட்குறாரு. ஸோ இப்போ நீங்க டிரான்சாக்ஷன் சென்ட் பண்றச்சு என்ன இமெயில் நேம்ல போகணும், எந்த இமெயில இருந்து போகணும், அவர் எந்த இமெயிலுக்கு ரிப்ளை டு பண்ணலாம், இமெயில் சப்ஜெக்ட் என்ன, என்னோட பிசினஸ் யூனிட் நேமை நான் சப்ஜெக்ட்ல இன்க்ளூட் பண்ணவா வேண்டாமா, என்னோட டிரான்சாக்ஷன் நம்பரை நான் சப்ஜெக்ட்ல இன்க்ளூட் பண்ணவா வேண்டாமா, இமெயில் பாடி என்ன, நீங்க இதெல்லாம் நீங்க என்ன செட் பண்றீங்களோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து
இமெயிலே போகும் கஸ்டமருக்கு, ஸ்டேட்மெண்ட்டோ டிரான்சாக்ஷன் இமெயில் பாடி இப்படி தான் போகும். ஓகே, ரைட். தென் லேட் சார்ஜஸ்லாம் நம்ம எனேபிள் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், கஸ்டமர் ஓடி கண்டிப்பாக யாருமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பட் சில கம்பெனிஸ் தே ஹேவ் டு எனேபிள் இட். ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், ரைட்? நம்ம இப்போ லோன் எடுக்கிறோம், ஆஃப்டர் 5 they have to charge some amount, right, for late charges from us. அந்த கேஸில் வந்து லேட் சார்ஜஸ் எனேபிள் பண்ணுவோம். அசஸ் லேட் சார்ஜஸ் நீங்கள் எனேபிள் பண்ணால் தான் அது கேல்குலேட்டே ஆகும், இல்லைனா இந்த ஆப்ஷன் எல்லாமே யூஸ்லெஸ். ஸோ இப்போ நம்ம எனேபிள் பண்ணும்போது ஆவரேஜ் டெய்லி பேலன்ஸ் கேல்குலேஷன், இது எதுக்குன்னா include or exclude as a part of balance calculation any debit items that were billed after most recently generated balance forward bill. So debit items na enna AR la? It's debit items in AR la வந்து revenue reversal. No, அது credit memo. Credit memo தான் ரிவர்சல். டெபிட் மெமோன்றது நீங்க ஆட் பண்றீங்க. ஓகே you mean to say difference in something is தப்பா பண்ணிட்டோம் அப்படின்னா, ஷார்ட்டா பண்ணிட்டோம் அப்படின்னா, then okay we will raise a debit memo. எக்ஸாக்ட்லி. நான் இப்போ டெஸ்க்டாப் கஸ்டமர் எடுத்துட்டு போயிட்டேன், பட் நான் கஸ்டமர் டெலிவரி சார்ஜஸ் போட மறந்துட்டேன். ஸோ எஸ் டெலிவரி சார்ஜ் போட்டு ரெண்டுத்தையும் நான் சேர்த்து கலெக்ட் பண்ணிடுவேன் ரெசிப்ட்ல. ஓகே, டிஃபரன்ஸ் இன் டாக்ஸ், ரைட்? ஓகே, நீங்க லேட் சார்ஜஸ் கால்குலேட் பண்ணும்போது நான் போஸ்ட் பில்லிங் டெபிட் என்னன்னா மை மிஸ்டேக், அதை நான் இன்க்ளூட் பண்ணணுமா எக்ஸ்க்ளூட் பண்ணலாமா லேட் சார்ஜ் கால்குலேஷன்? மோஸ்ட்லி தே வில் டூ எக்ஸ்க்ளூட், ரைட்? பிகாஸ் ஏன்னா நீங்க லேட்டா சார்ஜ் பண்ணிருக்கீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அது கஸ்டமர், ரைட்? ஸோ எக்ஸ்க்ளூட் போஸ்ட் பில்லிங் டெபிட் ஐட்டம்ஸ். தென் ஆவரேஜ் டெய்லி கால்குலேஷன், இது இம்பார்ட்டன்ட், ஸ்மால் கான்செப்ட் தான், இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க இந்த இன்வாய்ஸ் எடுத்துக்கோங்களேன், இது வந்து டியூ டேட் வந்து where is the due date around 20 or something here. So 20th March உங்களுக்கு due date cross பண்ணிட்டாங்க. You have to calculate late charges. இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், 25th மார்ச்னு வச்சுக்கோ. நீங்க லேட் சார்ஜஸ் ப்ரோக்ராம் ரன் பண்ணவே இல்லை, கால்குலேட் லேட் சார்ஜஸ் ப்ரோக்ராம் ரன் பண்ணி நீங்க ரன் பண்ணல. இன்னைக்கு தான் நீங்க ரன் பண்றீங்க. ஸோ 5 டேஸ்க்கு கால்குலேட் பண்ணணுமா இல்லை வெறும் 1 டேக்கு கால்குலேட் பண்ணணுமா? If you set due date to run date, it will calculate for 5 days because due dateல இருந்து இன்னைக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும்? run date to run dateனா நீங்க இன்னைக்கு தான் ரன் பண்ணிருக்கீங்க, ஸோ இன்னைக்கு மட்டும் கால்குலேட் ஆகும். இதுக்கப்புறம் நீங்க வந்து 30th ரன் பண்றீங்க அப்படின்னா மறுபடியும் டியூ டேட் வந்து டியூ டேட்ல இருந்து 10 டேஸ் கால்குலேட் ஆகும். பட் இங்க வந்து ரன் பண்ணீங்க 25 தான் ரன் பண்ணீங்க, ஸோ 25 ரன் ஓகே ரன் டு ரன். மோஸ்ட்லி டியூ டேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ரன் பண்ண மறந்தா என்ன எனக்கு டியூ டேட்ல நான் சார்ஜ் பண்ண போறேன் அப்படின்னா அவங்க ஜெனரலா இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு இப்போ செப்பரேட்டா ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்வாய்ஸ் ஒன்று கிரியேட் ஆகும், இல்லை டெபிட் மெமோ சார்ஜா கிரியேட் ஆகணுமா, இல்லை ரிசீவபிள் ஆக்டிவிட்டியா கிரியேட் ஆகணுமா? இஃப் எனிதிங் எதில் உங்களுக்கு நீங்க கிரியேட் பண்ணிக்கிறீங்களோ என்ன டிஃபால்ட். அகெயின் இஃப் ஐ கிரியேட் அ செப்பரேட் டிரான்சாக்ஷன் ஃபார் மை லேட் சார்ஜஸ், வாட் ஷுட் பி மை டிஃபால்ட் டிரான்சாக்ஷன் டைப்? டெபிட் மெமோ கிரியேட் பண்ண டிஃபால்ட் டெபிட் மெமோ டைப் என்ன, சார்ஜ் கிரியேட் பண்ண டிஃபால்ட் சார்ஜ் என்ன, இதெல்லாமே இங்கே டிஃபால்ட் பண்ணுவோம். பட் இது எல்லாமே கிரியேட் பண்ற இடம் வந்து வேற பிளேஸ். டெபிட் டிரான்சாக்ஷன் டைப்லையும் ரிசீவபிள் ஆக்டிவிட்டிலையும் நம்ம இதெல்லாம் கிரியேட் பண்ணணும். ஓகே, டிரான்சாக்ஷன் சோர்ஸ் எந்த சோர்ஸ் நீங்க கிரியேட் பண்ண விரும்புறீங்க? மேனுவலா இல்லை வேற எதனா சோர்ஸ் இதுக்குன்னு செப்பரேட்டா லேட் சார்ஜஸ் எதனா சோர்ஸ் வச்சிருக்கீங்களா? இப்போ லேட் சார்ஜஸ் இந்த மாதிரி சோர்ஸ் வச்சிருக்கீங்க, அதை டிஃபால்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா லேட் சார்ஜஸ் கிரியேட் ஆகும்போது சோர்ஸ் இதை டிஃபால்ட் பண்ணிக்கும். ஓகே, ரைட்? அவ்வளோதான் லேட் சார்ஜஸ் பற்றி. தென் கஸ்டமர் குரூப்பிங் ரூல், ரெசிப்ரோக்கல் கஸ்டமர் கான்செப்ட்ன்றது சரி, நீங்க என்ன மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? மோஸ்ட்லி ஐபோன்ஸ் வச்சிருப்பீங்க, கரெக்டா? இல்ல நான் சாம்சங் தான் வச்சிருக்கேன். சாம்சங். ஓகே. ஓப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒன் பிளஸ். ஆமா, ஒன் பிளஸ், எஸ், விவோவும் வச்சிருந்தேன். ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒன் ப்ளஸ் வச்சுருக்கீங்கனாலும் ஒன் ப்ளஸ்க்கு கம்பேர் பண்ணி நீங்கள் ரியல்மி இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு ஓப்போ வாங்குறீங்கனாலும் எல்லாமே ஒரே கம்பெனி தான். பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் சொல்லிட்டு ஒரு சைனீஸ் கம்பெனி. ஆக்சுவலி சீரிஸ் எல்லாமே ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த மொபைல் வாங்குறோம் பிபிகே எலக்ட்ரானிக்ஸோட மொபைல் தான் வாங்குறோம் இந்த பிராண்டில். ஓகே ஓகே. அவங்க சொல்கிறாங்க ஓப்போலேருந்து நான் உனக்கு எனக்கு நீ ஓப்போக்கு சேல் பண்ணியிருக்க சிப்ஸ் டு ப்ரொடியூஸ் மை மொபைல் ஸ்க்ரீன் சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, பட் பேமெண்ட் வில் கம் ஃப்ரம் பிபிகே.
ஓகே. That is called reciprocal customers, right? So Okay. நீங்க அப்படி அலோவ் பண்ணா நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம், பட் கஸ்டமர் லெவல்ல தான் நீங்க அதை சூஸ் பண்ணணும். ஓகே. அப்புறம் வந்து குரூப்பிங் ரூல், கஸ்டமர் குரூப்பிங் ரூல், கஸ்டமர் குரூப்பிங் ரூல் ஆரக்கிள் ஃபியூஷன். கஸ்டமர் குரூப்பிங் ரூல் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா கஸ்டமரை குரூப் பண்றது கிடையாது. அது ஒரு மிஸ்கன்செப்ஷன் ஆகுது நிறைய பேருக்கு. இட்ஸ் நாட் ஃபார் குரூப்பிங் யுவர் கஸ்டமர், இட்ஸ் attribute இஸ் குரூப்பிங் ஃபார் யுவர் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நீ இங்கே இப்போ குளோபல் இன்டர் கம்பெனின்னு ஒரு குரூப்பிங் ரூல் இருக்கு, செப்பரேட்டாக நம்ம டிஃபைன் பண்ணணும். லெட் மீ ஷோ தட் ரூல். ஸோ இந்த லிஸ்ட்டு தான் அங்கே வருது, கரெக்டுங்களா? ஸோ நிறைய பேர் மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா கஸ்டமர் குரூப்பிங் ரூல் இது கஸ்டமர் செக்ஷன் கீழே இருக்கவே இது வந்து கஸ்டமரை குரூப் பண்ணுறதுன்னு நினச்சிப்பாங்க. அப்படி கிடையாது, இன்வாய்ஸை குரூப் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு இன்வாய்ஸ் இம்போர்ட் பண்ணுறீங்க, ஆட்டோ இன்வாய்ஸ், ஒன்லி ஆட்டோ இன்வாய்ஸ்க்கு இது அப்ளிகபிள், மேனுவல் இன்வாய்ஸ்க்கு கிடையாது. இப்போ இன்வாய்ஸை இம்போர்ட் பண்ணுறீங்க, உங்களோட குரூப்பிங் ஆட்ரிபியூட்ஸ் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னா attribute 1, attribute 2. இப்போ நீங்கள் ஒரு இன்வாய்ஸை இம்போர்ட் பண்ணும்போது ஒரு மல்டிபிள் சேல்ஸ் ஆர்டர்லேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க, இல்லை மல்டிபிள் இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன்லேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க. நீங்கள் 2 DFF கிரியேட் பண்ணியிருப்பீங்க, attribute 1, attribute 2. இப்போ attribute 1 attribute 2 நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் 4 சேல்ஸ் ஆர்டருக்கு சேம் நம்பர் கொடுத்துருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் ஆர்டர் 1 2 3 4, இது எல்லாமே 1 2 3 4 சேல்ஸ் ஆர்டர் 1 2 3 4 -1, இது 4 சேல்ஸ் ஆர்டர்லையும் சேமாக கொடுத்துருக்கீங்க. அப்போ சிஸ்டம் இந்த குரூப் இதில் வந்து சேம் வேல்யூஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக குரூப் பண்ணி அதுக்கு ஒரே ஒரு இன்வாய்ஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணும். ஓகே. எதுக்கு நான் மல்டிபிள் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணணும்? 4 சேல்ஸ் ஆர்டர் நான் ஒரே இன்வாய்ஸ் ரிசீவ் கிரியேட் பண்ணி அதுக்கு பேஸ் பண்ணி நான் மணி ரிசீவ் பண்ணிக்கிறேன். அதான் குரூப்பிங் ரூல்ஸ். ஓகே. ஸோ ஆட்டோ இன்வாய்ஸ் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது ரன் பண்ண பின்ன நான் இன்டர்ஃபேஸ் டேபிளை பர்ச் பண்ணலாமா, பர்ச் பண்ணக்கூடாதா, இது வந்து டெக்னிக்கல் ஸ்டஃப். மேக்ஸ் நீங்கள் எவ்வளோ பைட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகும். லாக் ஃபைல் எத்தனை லாக் ஃபைல் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஆகஸ்ட்டுக்கு இம்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆகஸ்ட் பீரியட் க்ளோஸ்டில் இருக்கு. ஷுட் ஐ ரிஜெக்ட் த இன்வாய்ஸ் ஆர் அட்ஜஸ்ட் அண்ட் கிரியேட் இன் ஜூலை பீரியட் இட்செல்ஃப்? அப்படி பண்ண முடியாதுல்ல. அட்ஜஸ்ட் பண்ணி கிரியேட் பண்ணால் ராங் சேல்ஸ், மந்த்துக்கு ராங் சேல்ஸ். ஸோ ஜென்ரலி ரிஜெக்ட் தான். அக்கௌண்டிங் பீரியட் க்ளோஸில் இருக்குன்னா ரிஜெக்ட் பண்ண, லெட் மீ ஓப்பன் த அக்கௌண்டிங் பீரியட் அண்ட் தென் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஆமாம், கரெக்ட். That's it about your billing and revenue section. மோஸ்ட்டாக நீங்கள் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் ரிலேட்டடாக டிஸ்கவுண்ட் என்ன கால்குலேட் பண்ணணும், லேச்சர்ஸ் கால்குலேட் பண்ணவா நம்ம இமெயில் அனுப்பும்போது என்ன வேணும். ஸோ ஆல் தோஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள் அட் பில்லிங் அண்ட் ரெவென்யூ. இப்போ கேஷ் ப்ராசஸிங், மணி ரிசீவ் பண்ணுறோம். அகெயின் திஸ் ஒன் ஆட்டோ கேஷ் ரூல் செட், ஆட்டோ ப்ளே ரூல் செட், ஆட்டோ மேட்ச் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திஸ் ரிக்வயர் பில்லிங் லொகேஷன் ஃபார் ரிசிப்ட். இப்போ நம்ம ரிசிப்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா பில்லிங் லொகேஷன் ஒரு ஃபீல்ட் இருக்கும். எந்த பிளேஸில் இதை நான் பில் பண்ணேன் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணணும் நீங்கள் ரிசிப்ட் கிரியேட் பண்ணும்போது. மேண்டேட்ரி கிடையாது. உங்களுக்கு மேண்டேட்ரி வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம், இட் வில் பி மேண்டேட்ரி தென். ரைட். அலோவ் பேமெண்ட் டு அன்ரிலேட்டட் டிரான்சாக்ஷன். இப்போ நம்ம இங்கே பார்த்தது வந்து டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் யூனிட்ஸ், பட் இது வந்து அன்ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் சொல்லுது. இது எதுக்கு யூஸ் ஆகும்? சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்க. நான் ஜஸ்ட் நோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன், ஒரு கம்பெனியோட எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ அந்த மொபைல் கம்பெனிஸ்க்காக அந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் ஏஆர் இன்வாய்ஸில் ஓப்போ இருக்கும், பட் ரிசிப்ட் நீங்கள் இன்னொரு கஸ்டமருக்கு கிரியேட் பண்ணுவீங்க. ஆமாம், தேர்ட் பார்ட்டி இருக்கு. ஸோ இப்போ வேற கஸ்டமருக்கு இருக்க ரிசிப்ட் இன்வாய்ஸ் அப்ளை பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அது அன்ரிலேட்டட் சொல்லுவோம், கரெக்டா? பட் ஹேவ் a reciprocal scenario, I have to do this னா நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். நீங்க ரெசிப்ரோக்கல் டிஃபைன் பண்ணிட்டு இதை எனேபிள் பண்ணலனா ஒர்க் ஆகாது. ஏன்னா நீங்க ரெசிப்ட்ல போய்ட்டு அப்ளை பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த இன்வாய்ஸ் லிஸ்ட்ல வராது. கரெக்ட். வரணும்னா நீங்க இதை எனேபிள் பண்ணலாம், அன்ரிலேட்டட் டிரான்சாக்ஷன். இது ரெவென்யூ மேனேஜ்மெண்ட். இப்போ நீங்க ரெவென்யூ மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம் இன்டிகிரேஷனுக்கு. ரெவென்யூ மேனேஜ்மெண்ட் இஸ் செப்பரேட் மாடல், இட்ஸ் a vast model. அண்ட் இப்போ ரெவென்யூ மேனேஜ்மெண்ட் தான் இருக்கிறதுல ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் மாடியூலா இருக்கு. லைம் லைட்னு சொல்லலாம். இப்போ ரெவென்யூ மேனேஜ்மெண்ட் ஆரக்கிள் ஃபைனான்ஷியலா யூஎஸ்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடியூலா போயிட்டு இருக்கு. தெரியுதுனாலே யூ ஆர் ஹைலைட்டட். உங்களுக்கு சீக்கிரமா ப்ராஜெக்ட் கிடைக்கும். எஸ். ஒரு நிமிஷம். நோ ப்ராப்ளம்.
All right. Okay. So ரைட் ஆஃப்னா என்ன? ஏதோ ஒரு ரீசனுக்காக பேங்க்குக்கும் ரிசிப்ட் லெவலுக்கும் ஸ்மால் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் இருக்குது. டிரான்சாக்ஷனுக்கும் ரிசிப்ட்டுக்கும் 99.99 தான் மணி ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஒன் வந்து நான் ரைட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா ரைட் ஆஃப் பண்ணிக்கலாம். ரைட் ஆஃப் இஸ் எ செப்பரேட் செஷன். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி ரைட் ஆஃப் பண்ணணும், எப்படி ரீஃபண்ட் பண்ணணும், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இங்கே நம்ம செட் பண்ணிக்கலாம் எவ்வளோ ரைட் ஆஃப் அலோவ் பண்ணுறேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் -5 இருந்து ஒன்லி 5 தான் நான் அலோவ் பண்ணுறேன். மினிமம் மினிமம் 5 நான் ரீஃபண்ட் பண்ணணும், இல்லை ரீஃபண்ட் அலோவ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சார்ஜ் பேக்னா என்ன? இன்வாய்ஸ் கிரியேட் ஆகும் சார்ஜ் பேக் இன்வாய்ஸ்ன்றது. ஸோ சார்ஜ் பேக்கும் டெபிட் மெமோ ஆல்மோஸ்ட் சேம், பட் வித் அ ஸ்மால் டிஃப்ரென்ஸ். என்னன்னா டெபிட் மெமோன்றது நீங்க அகைன் அவரை சார்ஜ் பண்றீங்க, ஏதோ சார்ஜ் மறந்துட்டீங்க, திருப்பி சார்ஜ் பண்றீங்க. பட் அது டெபிட் மெமோன்னு சொல்றோம். பட் இங்கேயே சார்ஜ் பேக்னு சொல்றோம்னா நீங்க சிம்பிள் டிஃபரன்ஸ் என்னன்னா 2 சினாரியோ எடுத்துப்போம். ஒரு சினாரியோ டெஸ்க்டாப் கொடுத்துட்டீங்க, கஸ்டமர் வந்து டெலிவரி பண்ணிட்டீங்க அவங்க லொக்கேஷனுக்கு, கஸ்டமர் பே பண்ணலை, யூ வில் பே வித்தின் அ டே. நீங்கள் இன்னொரு டெபிட் மெமோ கிரியேட் பண்ணி டெலிவரி சார்ஜஸ்க்கு அவருக்கு கொடுக்கலாம். சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் டெலிவரிக்கும் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். இல் பி ஓகே. யாராக இருந்தாலும் பிஃபோர் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஓகே இதுவும் பண்ணணுமா டெலிவரி சார்ஜ் ஓகே, அவங்க வந்து பார்கெயின் பண்ணுவாங்க. இதை ரைட் ஆஃப் பண்ண முடியாதா, டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியாதா, அது டிஃப்ரெண்ட் பார்ட். பட் நீங்கள் கஸ்டமர்கிட்ட பே பண்ணிட்டாரு, 2 or 3 days கழிச்சு போய் நீங்கள் இன்னும் பே பண்ணணும்னு சொல்லி பாருங்க, யூ வில் கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். கரெக்ட், இது நேச்சர். அதுதான் நம்ம சொல்கிறோம். இஃப் receipt is done, payment is done means you have to create a chargeback invoice. If payment is not done means you can create a debit memo and collect the entire amount. Okay. That's chargeback. So chargeback due date எப்படி calculate பண்ணணும்? receipt dateல இருந்து பண்ணணுமா, இல்ல invoice ஓட due dateல இருந்து பண்ணணுமா, இல்ல என்னைக்கு நான் என்டர் பண்ற அன்னைக்குல இருந்து calculate பண்ணணுமா, இல்ல deposit date எப்போ மணி ரிசீவ் பண்ணனும் அன்னைக்குல இருந்து நான் chargeback ஓட due date calculate பண்ணுவேன். மோஸ்ட்லி என்னைக்கு இன்வாய்ஸ் நம்ம பண்ணுமோ அந்த இன்வாய்ஸ்க்கே நம்ம டியூ டேட்டை போட்டுருவோம், சார்ஜ்பேக் டியூ டேட்டும் சேமாக போடுவோம். அண்ட் எப்படி டிரான்சாக்ஷன் டிலீஷன் ஆப்ஷன் இருக்கோ அதே மாதிரி இது பேமெண்ட் டிலீஷன். டிரான்சாக்ஷன் கூட நீங்கள் டெலிட் பண்ணிட்டு போயிடலாம், நாளைக்கு கேப்சர் பண்ணிக்கலாம். பேமெண்ட் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ இது அப்ளிகேஷன் எக்ஸெப்ஷன் ரூல், இது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், இந்த பார்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் receipt level again accounting in the realized gain and loss, accounting corporate charge இதெல்லாம் கவர் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக் ரெசிப்ட் நான் வந்து ஆட்டோமேட்டிக் ரெசிப்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் லாக் பாக்ஸ் மூலமாக. அப்படி கிரியேட் பண்ணும்போது அமௌண்ட் எவ்வளோ இருக்கணும், மினிமம் அமௌண்ட், அண்ட் ஒரு அப்லோடுக்கு எவ்வளோ இன்வாய்ஸை நான் மேட்ச் பண்ணலாம், ஒரு அப்லோடுக்கு எத்தனை ரெசிப்ட் நான் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்பர் கொடுக்கலாம் இங்கே, அவ்வளோதான். ஓகே. பில்ஸ் ரிசீவபிள் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ பார்த்தாச்சு சிஸ்டம் ஆப்ஷன்ஸ், மோஸ்ட்லி எனேபிள் டிசேபிள் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வேணுமாக நம்ம அக்கௌண்ட் காம்பினேஷன் இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம். ரைட். ஸோ இந்த லிஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த ஷீட் நான் கொடுக்குறேன். ஓகே ரைட். remit to address. So remit to address is mandatory. When you create any invoice without remit to address நம்ம அதை கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா remit address உங்களுக்கு தெரிஞ்சாதான் எந்த இதில் பேமெண்ட் பண்ண முடியும் தெரியும். நீங்கள் வேணால் பேமெண்ட் செக்ஷன் போய் பாருங்கள், remit to address will be mandatory. இது remit to address is nothing but உங்கள் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் டீமு, உங்கள் அக்கௌண்ட் ரிசீவபிள் டீமோட அட்ரஸ். எங்கே உங்கள் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் டீம் ஒர்க் பண்ணுவாங்க? மோஸ்ட்லி உங்கள் பிஸ்னஸ் யூனிட்டோட அட்ரஸில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி remit address ஈக்குவல் டு பிஸ்னஸ் யூனிட் அட்ரஸ். ஸோ remit address எப்படி செட்டப் பண்ணணும்? மேனேஜ் remit address, வெரி சிம்பிள் கான்செப்ட் இது. பட் உங்களுக்கு அந்த செட்டு கான்செப்ட் தெரியுமா போல? என்ன செட்? ரெஃபரன்ஸ் டேட்டா செட் கான்செப்ட்ஸ். ரெஃபரன்ஸ் டேட்டா செட், எஸ் ஐ நோ. கரெக்ட், தெரியும்ல. ஸோ ரெஃபரன்ஸ் டேட்டா செட் இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணும்போது இந்த செட்டு தான் மேட்டர். உங்களால் பிஸ்னஸ் செட்லாம் செலக்ட் பண்ண முடியாது. கரெக்டான செட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ரஸை கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ காமன் செட்லாம் யூஸ் பண்ண முடியாது remit addressக்கு. ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ் செட்டோட செட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆமாம், அதை நீங்கள் யூஸ் பண்ணணும்.
செலக்ட் பண்ணும். இப்போ நீங்கள் காமன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு எப்படி தெரியும் நான் இது இந்த பிஸ்னஸ் எதுக்கு நான் தெரியாது. ஆமா ஆமா ரிசீவபிள்ல வந்து இன்னும் மோர் ஸ்பெசிஃபிக் ரைட். ஓகே பிகாஸ் இன் பேயபிள் சைடு வந்து காமன் தான் பேசிக்கலா யூஸ் பண்றது. பேயபிள் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ரிக்வயர்மெண்ட் வந்துச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணலாம். ஆமா ஆமா பியூ பேஸ்ட். ரிசீவபிள்ல நீங்க ரெமிட் ஆர்டர்ஸ்க்கும் கஸ்டமர் லெவல்லையும் நீங்க கஸ்டம் யூஸ் பண்ணவே காமன் யூஸ் பண்ணவே முடியாது. யூ ஹேவ் டு யூஸ் ஸ்பெசிஃபிக் பியூ லெவல். ஓகே ஸோ அட்ரஸ் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது உங்கள் பிஸ்னஸ் யூனிட்டுக்கு அது டிஃபால்ட் ஆகிடும். ஓகே ஓகே இது ஒரு சிம்பிள் செட்டப் தான். லெட்ஸ் மூவ் டு இம்பார்ட்டன்ட் செட்டப்ஸ், டிரான்சாக்ஷன் டைப்பு, டிரான்சாக்ஷன் சோர்ஸ், ஆட்டோ அக்கவுண்டிங் ரூல்ஸ். ஓகே ரைட். டிரான்சாக்ஷன் டைப்ஸ்னால் என்ன? எவ்ரி இன்வாய்ஸ் நான் கிரியேட் பண்ணும்போது நான் டிரான்சாக்ஷன் டைப் ஸ்பெசிஃபை பண்ணணும். வாட் கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இட் இஸ் அப்படின்னு டிரான்சாக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணணும். இன்வாய்ஸா, ஹெல்த் கேர் இன்வாய்ஸா, இன்ட்ரி கம்பெனி இன்வாய்ஸா, இல்லை இன்ட்ரெஸ்ட் இன்வாய்ஸா, ஜாயிண்ட் வெஞ்சர் இன்வாய்ஸா, லைப்ரரியில் ஃபைன் போடுறேன்னா, அந்த மாதிரி அவங்க பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவங்க வச்சுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் எடுத்தப்போ டாடா மோட்டார்ஸோட டிரான்சாக்ஷன் டைப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டியாகோ டிரான்சாக்ஷன் டைப் அப்படின்னு அவங்க கிரியேட் பண்ணலாம். இல்லைன்னா ஹேட்ச்பேக் டிரான்சாக்ஷன் டைப்ஸ் அப்படின்னு செடான் டிரான்சாக்ஷன் டைப்ஸ் எப்படி வேணா அவங்க கிரியேட் பண்ணலாம். ஆனால் எது அவங்க டெசிஷன் எடுக்கும் அப்படின்னா ஹவு தே வாண்ட் டு ட்ராக் த ரெவென்யூ will decide how many transaction types. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காருக்கு நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். என்னோட ஒரு செக்மெண்ட்ல நான் ப்ராடக்ட் வச்சுக்கிறேன். ப்ராடக்ட் செக்மெண்டா என்னன்றதை வந்து டிசைட் பண்ணு. let them do it. பட் டிரான்சாக்ஷன் டைப்பே நான் டிஃப்ரெண்ட் ஹேட்ச்பேக்கு டிஃப்ரெண்டா, செடானுக்கு டிஃப்ரெண்டா, எஸ்யூவிக்கு டிஃப்ரெண்டா வச்சிருக்கேன் அப்படின்னா they will create different transaction type. இப்போ இதுல ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. லைப்ரரி ஃபைன்ஸ்க்கு ஒரு ரெவென்யூ கேப்சர் பண்றதுக்கு வச்சிருக்காங்க. அது மாதிரி மல்டிபிள் ட்ரேட் வேஸ்ட்டுக்கு, டியூஷன் ஃபீஸ்க்கு செப்பரேட்டா வச்சிருக்காங்க. அப்படின்னா எஸ் கோ அஹெட் அண்ட் கிரியேட் மல்டிபிள் டிரான்சாக்ஷன் டைப். டிரான்சாக்ஷன் டைப் லெவல் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். let me create. so again set place the roles here. உங்களுக்கு காமன்னா காமன் எல்லாத்துக்கும் அவைலபிளா இருக்கும். ஸ்பெசிஃபிக் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா அவைலபிளா இருக்கும். நீங்கள் ஸ்பெசிஃபிக்கை செலக்ட் பண்ணிட்டு காமனுக்கு ட்ரை பண்ணால் வராது. அது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். பியூ செட்டப் நீங்கள் ஜெனரல் லெட்ஜர் எடுத்தால் அதில் கவர் ஆகும், டீட்டெயிலாக கவர் ஆகும். நீங்கள் லீகல் என்டிட்டிக்கு மட்டும் ஒர்க் பண்ணால் லீகல் என்டிட்டி சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு எக்ஸாம்பிள் யூஜி டிடி டிரான்சாக்ஷன் டைப்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, டிரான்சாக்ஷன் டைப் என்ன கிளாஸ்? பில்ஸ் ரிசீவபிளா, சார்ஜ் பேக்கா? உங்களுக்கு பில்ஸ் ரிசீவபிள் இருக்குன்னா பில்ஸ் ரிசீவபிள் டிரான்சாக்ஷன் டைப் ஒன்று கிரியேட் பண்ணணும். சார்ஜ் பேக் இன்வாய்ஸ் போட்டீங்கன்னா சார்ஜ் பேக் டைப் கிரியேட் பண்ணணும். பட் யூஸ்வலி இன்வாய்ஸ் டெபிட் மெமோ, கிரெடிட் மெமோ இது ஸ்டாண்டர்ட் ஒன். டெபிட் மெமோ அப்படிங்கன்னா டெபிட் மெமோவும் பாசிட்டிவ் தான், இன்வாய்ஸும் பாசிட்டிவ் தான். பட் கிரெடிட் மெமோ இஸ் நெகட்டிவ் இன் ஏஆர். இப்போ நான் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் க்ளோஸ்டா, ஓப்பன்டா, பெண்டிங்கா, வாய்டா? மோஸ்ட்லி இட் வில் பி ஓப்பன் ஆகட்டும், கிரெடிட் மெமோ ஆகட்டும், இது பி ஓப்பனில் தான் இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு ரேண்டம் டிரான்சாக்ஷன் நம்ம சும்மா ரெக்கார்ட் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறதுனா எனக்கு ஓப்பன் ஸ்டேட்டே வேணாம், அன்பெய்டாகவே வேண்டாம், இது ஒரு ரெக்கார்டிங் பர்பஸ்க்காக நான் சூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலி இட் வில் பி ஓப்பன். ஃப்ரம் டேட் டு டேட் எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கிரியேஷன் சைன் தெர் வில் பி நெகட்டிவ், பாசிட்டிவ், எனி சைன். இன்ட்ரி கம்பெனி டிரான்சாக்ஷன் டைப்லாம் பாருங்களேன், எனி சைன் இருக்கும். ஏன்னா இன்ட்ரி கம்பெனிலேருந்து நெகட்டிவ் லைன்ஸும் வரலாம், பாசிட்டிவ் லைன்ஸும் வரலாம். பட் ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ்லாம் ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான். டெபிட் மெமோனா ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான். கிரெடிட் மெமோனா ஆல்வேஸ் நெகட்டிவ் தான். நீங்கள் மாற்றி கிரியேட் பண்ண அலோவ் பண்ணணும், பட் இட் வில் லீட் டு அன் கன்ஃபியூஷன், ரைட்? ஸோ யூ ஷுட் நாட் டூ தட். பாசிட்டிவ் மட்டும் தான் கிரியேட் பண்ணணும் இஃப் யூ கீப் இன்வாய்ஸ். இல்லை டிரான்சாக்ஷன் டைப் ஸ்டேட்டஸ் சொன்னீங்க இல்லையா, க்ளோஸ்டு வந்து என்ன சிச்சுவேஷனில் அதை யூஸ் பண்ணுவோம்னு சொன்னீங்க? ரெக்கார்டிங் பர்பஸ். உங்களுக்கு அது வந்து ஒரு அக்கௌண்டிங்க்கு நீங்கள் ஏதோ ரெக்கார்ட் பண்ணணும். அதை வந்து நீங்கள் மணி ரிசீவ் பண்ண வேணாம், சரிங்களா? ஓகே. மணி ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா ஓப்பனில் இருக்கணும். அது க்ளோஸ்ல அப்பதான் அப்ளை பண்ணணும். க்ளோஸ்ல இருக்கும்போது எப்படி நம்ம அப்ளை பண்ணணும்? ஸோ ரெக்கார்டிங் பர்பஸ்க்காக நீங்கள் வச்சுக்கிறீங்க. அது எனி ரெக்கார்டிங் பர்பஸ் பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஜஸ்ட் an entry. ஜஸ்ட் an entry. அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே. மணி ரிசீவ் பண்ண மாட்டேன், பட் நீங்க நெகட்டிவ் கூட ஆமா பேட் டெப்ஸா இருக்கு, புக் என்ட்ரி. ஓகே, சரி, அந்த மாதிரி புக்கிங் என்ட்ரி நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். பில் ஜெனரேட் பண்ணணுமா வேணாமா? பில் ஜெனரேட் பண்ணா வியூ இமேஜ் பாத்தீங்களா, அது நடக்கணுமா வேணாமா? கண்டிப்பா நடக்கும்.
இது க்ளோஸ்டுக்கு நடக்க தேவையில்லை, நீங்க பிரிண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி சின்ன நீங்க நோ வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கிரெடிட் மெமோ கிரியேட் பண்ணுறேன். கிரெடிட் மெமோ கிரியேட் பண்ணுறதுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. தனியாக கிரியேட் பண்ணி அப்ளை பண்ணலாம், இல்லை வித்தின் அ ட்ரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணலாம். வித்தின் அ ட்ரான்சாக்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக என்ன கிரெடிட் மெமோ டைப் இந்த ட்ரான்சாக்ஷனுக்கு சூஸ் ஆகணும். கரெக்ட். அப்படின்னா நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். அப்ளிகேஷன் ரூல் செட் அகைன் சேம், நம்ம சிஸ்டம் ஆப்ஷனில் பார்த்தது தான். நீங்கள் அங்கேயும் கொடுக்கலாம், இங்கேயும் கொடுக்கலாம். ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் அப்ளிகேஷன் ரூல் செட். பேமெண்ட் டேர்ம், நீங்கள் பேமெண்ட் டேர்ம் கிரியேட் பண்ணியிருக்கீங்க 30 days, 40 days, 60 days, 70 days. இந்த இன்வாய்ஸ் டைப்புக்கு என்ன டிஃபால்ட் பேமெண்ட் டேர்ம் நீங்கள் கொடுக்க போறீங்க அப்படின்றத நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். இட் வில் டிஃபால்ட், எவ்ரிதிங் வில் டிஃபால்ட் ஃப்ரம் த செட்டப். யூ கேன் சேஞ்ச். ரைட். லெவல் ஆஃப் கண்ட்ரோல் டிரான்சாக்ஷன், நீங்கள் வந்து லைன் வித் நெகட்டிவ் அமௌண்ட், இந்த இன்வாய்ஸில் பாசிட்டிவ்ல நெகட்டிவ் அமௌண்ட் இருக்கு அப்படின்னா இட்ஸ் அ ரிஸ்க். நீங்கள் வந்து ரீசன் ப்ராப்பராக நீங்கள் கொடுக்கணும். ஒரு ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ்ல எதுக்கு நெகட்டிவ் அமௌண்ட் போட்டிருக்க, எதுக்கு சேல்ஸை குறைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இந்த லைன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். லைன்ஸ் வித் நெகட்டிவ் அமௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் ப்ராம்ப்ட் நெகட்டிவ் அமௌண்ட் இருக்கு, லெவல் ஆஃப் கண்ட்ரோல் செட் டு நெகட்டிவ் அமௌண்ட், யூ ஹேவ் டு ரிவ்யூ அப்படின்னு ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுக்கும். அவங்க ரிவ்யூ பண்ணி எல்லாமே ஓகேனா கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே. அகைன் எஸ் திஸ் ஓபன் ரிசீவபிள். இல்ல அதர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? நன்னு. சோ நன்னு எதுவுமே கிடையாது, கண்ட்ரோலே இல்லை. ஆல்னா எவ்ரி டிரான்சாக்ஷன் இட் வில் ஆஸ்க் யூ டு வெரிஃபை. கரெக்டாக போடுறீங்களா? மோஸ்ட்லி லைன் வித் நெகட்டிவ் அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. நெகட்டிவ் அமௌண்ட் இருந்தால் மட்டும் ரிவ்யூ பண்ணால் போதும். ஓகே. ரைட். ஓப்பன் ரிசீவபிளா ஆர் நாட், சிமிலர் டு திஸ் ஓப்பன் கான்செப்ட். ஓப்பன் ரிசீவபிள் ஆர் நாட், எஸ் ஓப்பன் ரிசீவபிள். ஃப்ரைட் அலோவ் பண்ணலாமா, அலோவ் பண்ணக்கூடாதா, அதுக்கு போஸ்ட் ஜிஎல் பண்ணலாமா, பண்ண வேண்டாமா. இப்போ நீங்கள் இந்த க்ளோஸ்டு கொடுக்குறீங்க, அதை நீங்கள் போஸ்ட் ஜிஎல் பண்ண வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடலாம். இது உங்களுக்கு பாசிபிளே கிடையாது. அக்கௌண்டிங் ரன் பண்ணால் அக்கௌண்டிங்கே ஜென்ரேட் ஆகாது. ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ்க்கு டிஃபால்ட்டாக இது எனேபிள் ஆகிடும். அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், அது டிஃப்ரெண்ட் டாபிக். ஹவ் டு ரன் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ டிஃபால்ட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் அலோவ் பண்ணுறோன்னா இல்லையா. டிஃபால்ட் கிளாசிஃபிகேஷன் கோட், அசைன் டிஃபால்ட் கிளாசிஃபிகேஷன் டிரான்சாக்ஷன் லைன்ஸ் கிரியேட்டட் வித் டிரான்சாக்ஷன் டைப். டிஃபால்ட்டாக டிரான்சாக்ஷன் கோட் அசைன் பண்ணவா வேண்டாமா, இட் வில் கம். இது எப்படி டிஃபால்ட் ஆகும், 10% தான் ஆகும், 15% தான் ஆகும். இது எப்படி டிஃபால்ட் ஆகும்னா தட் இஸ் பேஸ்ட் ஆன் டாக்ஸ் செட்டப். பட் அலோவ் பண்ணலாமா வேணாமா நீங்கள் டிசைட் பண்ணலாம். டாக்ஸ் டிசைட் பண்ணிடணும். நீங்க இங்க அலோவே பண்ணல அப்படின்னா எந்த டாக்ஸுமே டிஃபால்ட் ஆகாது. ரைட். நேச்சுரல் அப்ளிகேஷன் ஒன்லி அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்கன்னா எப்படி அப்ளிகேஷன் பண்ணுவோம்? ரெசிப்ட்டுக்கும் டிரான்சாக்ஷனுக்கும் நேச்சுரல் அப்ளிகேஷன் நீங்க ஒன்லி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ அப்ளிகேஷன் தான் பண்ண முடியும். ஒன்லி அப்ளைஸ் டெபிட் அண்ட் கிரெடிட் மெமோ வித் டிரான்சாக்ஷன் தட் பிரிங் பேலன்ஸ் டு ஜீரோ. கரெக்டா? அப்படின்னா நீங்க பார்ஷியல் கூட அப்ளை பண்ணிக்கலாம், பட் ஓவர் அப்ளை பண்ண முடியாது. ஓகே. ஓவர் அப்ளைனா தான் டிரான்சாக்ஷன் அமௌண்ட் 1200 அப்ளை பண்ணிக்கவா அப்படின்ட்டு ஓவர். இப்போ நீங்க இது டிசேபிள் பண்ணாதான் இதை எனேபிள் பண்ண முடியும். ஓகே. இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இது ஓவர் அப்ளிகேஷன் கான்செப்டே இல்லை. பிகாஸ் மட்டும் தான் கொடுத்துருக்க என்ன அமௌண்ட்டோ அதை மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே. ஓகே. ரைட். இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் டைப்புக்கு என்னைக்குமே லே சார்ஜஸ் கால்குலேட் பண்ணிடாது. ஆகக்கூட லே சார்ஜ் கால்குலேட் ஆகக்கூடாதுன்னா எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே. நோ ஃபியூச்சர் டேட் டாக்குமெண்ட் சீக்வன்சிங்னா இன்னைக்கு நான் இன்வாய்ஸ் என்டர் பண்றேன், இன்னைய டாக்குமெண்ட் சீக்வன்ஸ் ஜெனரேட் பண்ணி நாளைக்கு டாக்குமெண்ட் சீக்வன்ஸ் ஜெனரேட் பண்ண வேண்டாம், பண்ண முடியாது. ஓகே. நாளை இன்வாய்ஸ் போட முடியாது இன்னைய டிரான்சாக்ஷன் டைப்பை யூஸ் பண்ணி. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த ரெஃபரன்ஸ் அக்கௌண்ட் இதை பார்த்துக்கோங்க. நான் ஆட்டோ அக்கௌண்டிங் செட்டப் போகும்போது இந்த பிளேஸ்க்கு நான் மறுபடியும் வரேன். சரி. ஓகே. ரெஃபரன்ஸ் அக்கௌண்ட்ஸ் இங்கேயும் கொடுக்கலாம், இதுல கஸ்டமர் சைட் லெவல்லையும் கொடுக்கலாம். ஓகே. ஸ்டாண்டர்ட் மெமோ லைன்லையும் கொடுக்கலாம். ஸ்டாண்டர்ட் மெமோ லைன் எஸ் அங்கேயும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சன் லெவல்லையும் கொடுக்கலாம். ரைட். ரெஃபரன்ஸ் அக்கௌண்ட்ஸ்ன்ற வேர்ட் எல்லா இடத்துலையும் இருக்கும், ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஆட்டோ அக்கௌண்டிங் போறச்சே நம்ம பார்க்கலாம். ஓகே. ரைட். டிரான்சாக்ஷன் டைப், டிரான்சாக்ஷன் சோர்ஸ். டிரான்சாக்ஷன் டைப்ல டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். சோர்ஸ் என்ன, எந்த சோர்ஸ்ல இருந்து இந்த டிரான்சாக்ஷன் வருது, வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் கிரியேட்டிங் திஸ் டிரான்சாக்ஷன். இதர் இட் கேன் பி எனி மாடியூல், இன்டர் கம்பெனி மாடியூல், ப்ராஜெக்ட் மாடியூல்ல இருந்து வரலாம், இன்டர் கம்பெனில இருந்து வரலாம், ஆர்டர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து வரலாம், இல்ல ஸ்ப்ரெட்ஷீட்ல இருந்து வரலாம், இல்ல மேனுவலா கூட நீங்க கிரியேட் பண்ணலாம். ஆமா. கரெக்ட். and other சிஸ்டம்ல இருந்தும் வரலாம், இன்டர்ஃபேसेस. கரெக்ட். சோ இன்டர்ஃபேஸ்ல இருந்து வரலாம். சோ எனிவேஸ் இட் இஸ் கால்ட் சோர்சஸ். சோ சோர்ஸ் லெவல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மேனுவல் சோர்ஸ் கிரியேட் பண்றோம். சோர்ஸ் வந்து டிவைடட் இன்டு 2, மேனுவல் அண்ட் இம்போர்ட்டட்.
இப்போ மேனுவலா நீங்க சோர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இப்போ நான் மேனுவல் யூனிவர்ஸ் கிரியேட் பண்றேன்ல, ஸோ இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு மேனுவல் சோர்சஸ் மட்டும்தான் கிடைக்கும். யூ கேனாட் ஃபைண்ட் சோர்ஸ் கிரியேட்டட் வித் ஆட்டோமேட்டிக். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், இது இம்போர்ட்டட் கரெக்டா, குளோபல் இன்ட்ரி கம்பெனி. நான் மேனுவலாக சர்ச் பண்ணுறேன், இந்த சோர்ஸை வராது, லிஸ்ட்டில் இருக்காது. அவ்வளோதான். ரீசன் என்னன்னா, இது இம்போர்ட்டட், இட் கேன் பி யூஸ்டு ஒன்லி ஃபார் இம்போர்ட்டிங், நாட் ஃபார் கிரியேட்டிங் மேனுவலி. அப்போ எங்க இந்த லிஸ்ட் அவைலபிளாக இருக்கும்? நீங்கள் மேனுவல் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது மேனுவலாக கிரியேட் பண்ணும்போது மட்டும்தான் வரும், இம்போர்ட் பண்ணும்போது வராது, வைஸ் வர்சா. ஓகே. இப்போ இம்போர்ட் பண்ண போகிறேன், ஷெட்யூல் ப்ராசஸில் போய் நான் ஒரு ER இன்வாய்ஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். இப்போ உங்கள் குளோபல் இன்டர் கம்பெனி, எக்ஸ்டர்னல் சோர்சஸ், லேட் சார்ஜஸ், இது எல்லாமே வருது. இது எல்லாமே இம்போர்ட்டடு. ஸோ இம்போர்ட் ஆப்ஷன் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு அங்கே வரும். பட் மேனுவல் எதுனா உங்களால் பார்க்க முடியுதா பாருங்க. மேனுவல், இந்த மேனுவல் ரிலேட்டட்ல அகாடமிக் பீரியடு, கரிக்குலம், நான் கரிக்குலம், இது எதுவுமே பார்க்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் மேனுவல். ஸோ உங்களுக்கு இங்கே இது அவைலபிளாக இருக்காது, மேனுவல் இம்போர்ட்டட் மட்டும் அவைலபிளாக இருக்கும். ஏன்னா இம்போர்ட் பண்ணுறீங்க இன்வாய்ஸ். அங்கே மேனுவல் பண்ணும்போது இம்போர்ட்டட் அவைலபிளாக இருக்குது, மேனுவல் மட்டும் அவைலபிளாக இருக்கும். ஸோ திஸ் ஆர் தி பேசிக் 2 டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் சோர்ஸ். மேனுவல் கிரியேட் பண்ணுறது சிம்பிள், கொடுத்துக்கலாம். என்ன சோர்ஸ், செட், அகைன் செட் கான்செப்ட் காமன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. காமனாக ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணணுமா, இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம், இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு. ஆட்டோமேட்டிக் டிரான்சாக்ஷன் நம்பரிங். டிரான்சாக்ஷன் நம்பர் நான் ஜென்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகணுமா, இல்லைனா விட்டுருங்க, நீங்கள் மேனுவலாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும்னா ஒரு நம்பர் கொடுத்துருங்க, 1000, இது வந்து 1000, 1001, 1002, 1003 அப்படியே வந்துட்டே இருக்கும். கரெக்ட். பட் அது சீக்வன்ஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பிஸ்னஸ் 1000 ஜென்ரேட் ஆகும், அடுத்த பிஸ்னஸ் 2000 ஜென்ரேட் ஆகும். ஓகே, அது சீக்வன்ஸாக இருக்கு. ஓகே. இந்த ஆப்ஷன் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன். காப்பி டாக்குமெண்ட் நம்பர் டு டிரான்சாக்ஷன் நம்பர். ஸோ இது வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ தானே சொன்னேன், சீக்வன்ஸாக இருக்காது. உங்கள் டிரான்சாக்ஷன் நம்பர் சீக்வன்ஸாகவே இருக்காது. உங்களுக்கு கஸ்டமர் சொல்லிட்டான் எனக்கு கேப்லெஸ்ஸாக வேணும், கேப்பே இருக்கக்கூடாது அப்படின்னா டிரான்சாக்ஷன் நம்பரை உங்களால் கேப்லெஸ்ஸாக பண்ணவே முடியாது, ஆப்ஷனே கிடையாது ஆரக்கிளில். பட் அதுக்கு ஆப்ஷன் ஆரக்கிள் கொடுத்துருக்க ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா, டாக்குமெண்ட் சீக்வன்ஸ் டிஃபைன் பண்ணிக்கோங்க கேப்லெஸ்ஸா, டாக்குமெண்ட் நம்பர் வந்து உங்களுக்கு கேப்லெஸ்ஸா ஜென்ரேட் ஆகும். அண்ட் இந்த செட்டப்ல போயிட்டு டாக்குமெண்ட் நம்பரை டிரான்சாக்ஷன் நம்பருக்கு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ டாக்குமெண்ட் நம்பர் கேப்லெஸ், அந்த நம்பர் உங்களுக்கு காப்பி எடுத்துட்டே இருக்கும் இங்க. அப்படின்னா டாக்குமெண்ட் நம்பர் தான் உங்க டிரான்சாக்ஷன் நம்பர், கரெக்டா? ஓகே. டிரான்சாக்ஷன் நம்பர் கேப்லெஸ்ஸா ஆயிடுச்சு, தட்ஸ் இட். உங்களோட லீகல் ரெக்யர்மெண்ட் மீட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. ஹவ் டு டிஃபைன் a document sequence நான் சொல்றேன், பட் இந்த செட்டப் மறந்துடக்கூடாது, இம்பார்ட்டன்ட். சரி சரி. ஓகே. ஆட்டோமேட்டிக் எனேபிள் பண்ணிட்டு டூப்ளிகேட் அலோவ் பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. இது நீங்க டிசேபிள் பண்ணீங்கன்னா வேணா டூப்ளிகேட் நம்பர் அலோவ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையுமே டிசேபிள் பண்ணா டூப்ளிகேட் நம்பர் அலோவ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம வந்து இங்க ஆட்டோமேட்டிக் டிரான்சாக்ஷன் நம்பரையும் எனேபிள் பண்ணிட்டு இந்த காப்பி டாக்குமெண்ட் நம்பர் டிரான்சாக்ஷனையும் பண்ணிட்டோம்னா, இந்த டாக்குமெண்ட் நம்பர் என்ன சீக்வன்ஸ் டிஃபைன் பண்றோமோ அது ஆட்டோமேட்டிக் டிரான்சாக்ஷன் நம்பரா யூஸ் ஆகும் இல்லையா? இந்த ஆட்டோமேட்டிக் டிரான்சாக்ஷன் நம்பர் உங்களுக்கு ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணும் இங்க. பட் ஆஃப்டர் நீங்க கம்ப்ளீட் பண்ண உடனே டாக்குமெண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகுதுல, அது இந்த நம்பர் ஓவர்ரைட் பண்ணுமா? ஓகே ஓகே. ஓவர்ரைட் பண்ணிடும், முடிஞ்சிச்சு. அது இந்த நம்பரே யூஸ் இல்லை, நீங்க டிசேபிள் கூட பண்ணிக்கலாம். ஓகே. ஓ ரைட். அப்ப அது சும்மா ஓகே. ரைட். இப்போ நீங்க ஒரு கிரெடிட் மெமோ கிரியேட் பண்றீங்க. கிரெடிட் மெமோக்கு டிரான்சாக்ஷன்ல ஏதோ டிஸ்கிரிப்டிவ் ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட், கஸ்டம் ஃபீல்டா 2-3 ஆட்ரிபியூட் கிரியேட் பண்ணிருக்கீங்க. அது கிரெடிட் மெமோ கிரியேட் பண்ணும்போதும் அந்த ஆட்ரிபியூட்ஸ் வந்து காப்பி பண்ணணுமா? காப்பி டிரான்சாக்ஷன் இன்ஃபர்மேஷன் ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட் டு கிரெடிட் மெமோ. அதுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவா கிரெடிட் மெமோக்கு? உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சிச்சுவேஷன் இருக்குன்னா எஸ், ப்ளீஸ் டு இட். நம்ம இப்போ பார்த்தோம்ல, கண்ட்ரோல் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீஷன் when நெகட்டிவ் ஆல் லைன்ஸ். நீங்க டிரான்சாக்ஷன்
லெவல்ல அது கொடுத்திருந்தாலும் டிரான்சாக்ஷன் சோர்ஸ் லெவல்ல அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வெதர் இந்த சோர்ஸ்க்கு ஆகணுமா இந்த சோர்ஸ்க்கு ஆக வேணாமான்னு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அண்ட் கிரியேட் பண்றீங்க. இப்போ நான் வந்து இந்த டிரான்சாக்ஷன் சோர்ஸ் சூஸ் பண்றேன்னா டிஃபால்ட்டா ஒரு டிரான்சாக்ஷன் டைப் அசைன் ஆகணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிரான்சாக்ஷன் சோர்ஸுக்கு வந்து நான் டிஃபால்ட் கிரெடிட் டிரான்சாக்ஷன் கிரெடிட் மெமோ கிரியேட் பண்றேன்னா இந்த சோர்ஸ்ல தான் டிஃபால்ட் ஆகணும் அப்படின்னா அகைன் இன்னொரு சோர்ஸை டிஃபால்ட் பண்ணிக்கலாம். ஓகே அவ்வளவுதான். ஸோ டிரான்சாக்ஷன் சோர்ஸ் மேனுவல் சிம்பிள். இம்போர்ட் சேஞ்ச் பண்ணும். கீழே எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு. கரெக்ட். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம குரூப்பிங் ரூல் அங்கேயே பார்த்துட்டோம். ஓகே. சேல்ஸ் கிரெடிட் இந்த டிரான்சாக்ஷன் சோர்ஸ்க்கு அலோவ் பண்ணலாமா வேணாமா, கிளியரிங் ஆட்டோ கிளியரிங் வேணுமா வேணாமா, இன்வாலிட் லைன் வருது ரிஜெக்ட் பண்ணுவா இல்லை இன்வாய்ஸ் அந்த லைனை விட்டுட்டு கிரியேட் பண்ணுவா. ஜென்ரலி ஒரு லைன் விட்டுலாம் கூடாது, ரிஜெக்ட் பண்ணிடணும். அக்கௌண்டிங் டேட்டா ஆல்ரெடி பார்த்தோம். அவுட் ஆஃப் க்ளோஸ்ட் டேட்ல தான் ரிஜெக்ட் பண்ணணுமா அட்ஜஸ்ட் பண்ணுமா, ரிஜெக்ட் தட்ஸ் இட். ரிஜெக்ட் பண்ணனும். இது என்னது இம்போர்ட் இன்ஃபர்மேஷன். இது எதுக்கு யூஸ் பண்றது? FBDI ஒர்க் பண்ணிருக்கீங்களா போலாம்? ஆமா. ஸோ FBDI ஒரு நிமிஷம் ஸ்டாப் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட். ரீஷேர் பண்ணிட்டேன். விசிபிளா இருக்கா? ஓகே, விசிபிளா இருக்கு. இதுதான் FBDI டெம்ப்ளேட். உங்களுக்கு AR இன்வாய்ஸ் ஓபன் பண்றதுக்கான FBDI டெம்ப்ளேட் அப்லோட் பண்றதுக்கு. இது நீங்க அப்லோட் பண்ணும்போது சே an எக்ஸாம்பிள் கஸ்டமர் நான் இங்க வேல்யூன்னு கொடுத்திருக்கேன். பில் டு கஸ்டமர் வேல்யூ அப்படின்னு கொடுத்திருக்கேன். இங்க பில் டு கஸ்டமர் காலம் இருக்கு. ஓகே, பில் டு கஸ்டமர். ஸோ நான் கஸ்டமரோட அக்கௌண்ட் நம்பர் அது கஸ்டமரோட சைட் நம்பர் கொடுத்துக்கலாம். ஓகே. அதே மாதிரி வந்து நீங்க பேமெண்ட் டேர்ம் எங்க இருக்கு, பேமெண்ட் டேர்ம் ஓகே, பேமெண்ட் டேர்மும் வேல்யூன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்க இந்த செட்டப்ஸ் எல்லாமே அதுக்கு தான் யூஸ் ஆகுமா? அப்போ கம்ப்ளீட் பண்றேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரைட். ஸோ பேமெண்ட் டேர்ம் இங்க நான் வேல்யூ கொடுத்துருக்கேன். இங்க 30 net 125 நீங்க கொடுத்துருக்கீங்க. நீங்க வேல்யூ இமிடியேட்டோ 30 netோ 60 netோ உங்க ஃப்ரண்ட்ல என்ன விசிபிளா இருக்கோ அந்த வேல்யூ போட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. பட் இப்போ நான் ஐடின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்க பேக் அண்ட் டேபிள்ல போயிட்டு ஐடி எடுத்து தான் நீங்க யூஸ் பண்ணணும். நீங்க யூஸ் பண்ண முடியும். கரெக்ட். ஆமா, மோஸ்ட்லி FBDIக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ தான் இருக்கும். பிகாஸ் நம்ம மேனுவலா யூசர் FBDI முடியாது பண்ணி அவங்க ஐடில வாங்கிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் முடியாது, டிபெண்டன்சி ஆயிடும். கரெக்ட். ஸோ வேல்யூஸ் மட்டும் தான் இங்க இருக்கும். இதே நீங்க வந்து இந்த இன்டர் கம்பெனில இருந்து ஆட்டோமேட்டிக்கா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுல்ல, அதர் மாடியூல் கான்ட்ராக்ட்ல இருந்து இன்டர் கம்பெனி ஆர்டர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து டிஃபால்ட் ஆகுதுல்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐடி தான் இருக்கும். ஏன்னா சிஸ்டம் யூனிக்னஸ். கரெக்ட். சிஸ்டம் இது இந்த ஐடிக்கு இந்த ஐடியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா மேப் பண்ணி வச்சிருப்பான். ஸோ சிஸ்டம்ல இருந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா இன்புட் ஆகுறதுலாம் ஐடி இருக்கும். யூசர் இன்புட் பண்ணி பண்ணணும்னாலே ஆல்வேஸ் இட் வில் பி வேல்யூ. ஸோ இதுல வந்து எது வந்து யூசர் இது இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஜெனரலா இம்போர்ட்டுக்கு தானா இல்லையா? இம்போர்ட் நீ இன்வாய்ஸ் நீங்க இம்போர்ட் பண்றீங்கன்னா அது இது நீங்க FBDI மூலமா இம்போர்ட் பண்ணிக்கோங்க. FBDI மூலமா இன்டர்ஃபேஸ் டேபிளுக்கு லோட் பண்ணி இம்போர்ட் பண்றீங்களோ இல்ல ஆர்டர் மேனேஜ்மென்ட்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களோ இன்டர் கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணாலும் அதுக்கு பேர் இம்போர்ட் இன்வாய்ஸ். ஓகே. ஆமா, FBDI மூலமா நீங்க பண்றீங்கன்னா நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க FBDI மூலமா பண்றீங்கன்னா நீங்க ஒரு கஸ்டம் கிரியேட் பண்ணணும். கஸ்டம் டிரான்சாக்ஷன் சோர்ஸ் கிரியேட் பண்ணணும். இம்போர்ட்னு வச்சு ரிசீவபிள்ஸ் அப்படின்னு ஒரு கஸ்டம் டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணும்போது நீங்க வேல்யூ தான் கொடுக்கணும். ஐடி கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஐடிலாம் அவங்க கிரியேட் பண்ணிடலாம், அப்லோட் பண்ணிட்டு இருக்க முடியாது. பட் நம்ம ஜெனரலா வந்து ஓகே இந்த பேட்ச் ப்ராசஸ்க்கும் வேல்யூ தான் கொடுக்குறோம் இல்லையா? அப்போ பேட்ச் ப்ராசஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு சோர்ஸ் சிஸ்டம் இருக்கு. சோர்ஸ் சிஸ்டம்ல தான் வந்து என்னோட வேல்யூ தான், அதாவது சேல்ஸ் எல்லாமே
ஆமா கண்டிப்பா வேல்யூ தான் கொடுப்போம். ஏன்னா நீங்க சோர்ஸ் சிஸ்டம்ல இருந்து ஐடி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அதெல்லாம் ஐடிலாம் சென்ட் பண்ண முடியாது. நீங்க தனியா ஒரு டேபிள் ஒரு டெம்பரரி டேபிள் கிரியேட் பண்ணிட்டு ஐடி மேப் பண்ணிட்டு இருக்கணும். அது ஒரு பெரிய எக்ஸ்டென்சிவ் டாஸ்க் ஆயிடும். ஸோ மோஸ்ட்லி வேல்யூ தான் யூஸ் பண்ணுவோம். சோர்ஸ் சிஸ்டம்ல இருந்து இம்போர்ட் பண்றீங்க, அதுக்கு யூஸ் பண்றது நீங்க இது யூஸ் பண்றீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே ரைட் ரைட். ஸோ டிரான்சாக்ஷன் சோர்ஸும் பார்த்தாச்சு. ஒரே நிமிஷம். ஓகே. ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து ஆட்டோ அக்கௌண்டிங் போகலாம். சரி, இந்த டிரான்சாக்ஷனை நான் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மோஸ்ட்லி இது கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே. ஆகலைன்னா நல்லாயிருக்கும். ஆயிடுச்சு, பரவாயில்ல. இன்கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வேற ஒரு டிரான்சாக்ஷன் டைப் சூஸ் பண்ணுறேன். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு எரர் வருது. என்ன எரர் வருது? டிரான்சாக்ஷன் இஸ் அசோசியேட்டட் வித் அட்லீஸ்ட் ஒன் இன்வாலிட் ஆர் க்ளோஸ்டு டிரான்சாக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன். என்டர் அ வேலிட் டிஸ்ட்ரிபியூஷன் எரர் வருது. ஸோ ஆக்ஷனில் போயிட்டு எடிட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுங்க. பாருங்க, டிஸ்ட்ரிபியூஷன் எதுவுமே ப்ராப்பராக ஜென்ரேட் ஆகல. லைன் ஆஃப் பிஸ்னஸ் வரல, அக்கௌண்ட் வரல, இன்டர் கம்பெனி வரல. ஸோ ஏன் வரல? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்வாய்ஸ்னு கொடுக்கும்போது ஏன் வந்துருச்சு? ஹெல்த் கேர் நான் சேஞ்ச் பண்ணும்போது ஏன் வரல? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இது எங்கேருந்து ஜென்ரேட் ஆகுது? சிஸ்டமில் நீங்கள் சிஸ்டமுக்கு சொல்லணும்ல, இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் இங்கேருந்து எடுத்துக்கோங்க, இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற செட்டப் தான் ஆட்டோ அக்கௌண்டிங். ஆமாம். இது என்ன பிஸ்னஸ் யூனிட்? ஃப்ரான்ஸ் பிஸ்னஸ் யூனிட். ஸோ ஃப்ரான்ஸ் பிஸ்னஸ் யூனிட்டை சர்ச் பண்ணுவோம். என்ன காம்பினேஷன் இது? கிளாஸ் ரிசீவபிள் கிளாஸ். ஸோ ரிசீவபிளை சூஸ் பண்ணுவோம். அக்கௌண்ட் டைப் வந்து ரிசீவபிள். ஸ்க்ரோல் டவுன் பண்ணுவோம். இங்கே பாருங்க, கம்பெனி செக்மெண்ட் எங்கேருந்து எடுத்துக்க சொல்கிறாங்க? கான்ஸ்டன்ட். டேரெக்டாக இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் ஆயிருக்கும். கரெக்டாக டிஃபால்ட் ஆயிடுச்சு. காஸ்ட் சென்டர் 00, ப்ராடக்ட் 00 டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. கான்ஸ்டன்ட் வேல்யூ இந்த இதுக்கெல்லாம் நீங்கள் கான்ஸ்டன்ட்டாக இந்த வேல்யூ போட்டுக்கலாம்னு கொடுத்துட்டாங்க, வந்துருச்சு. பட் லைன் ஆஃப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டும் இன்டர் கம்பெனியும் வரல. சரி, லைன் ஆஃப் பிஸ்னஸ் எங்கேருந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க? டிரான்சாக்ஷன் டைப்லேருந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட்டும் டிரான்சாக்ஷன் டைப்லேருந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இன்டர் கம்பெனியும் டிரான்சாக்ஷன் டைப்லேருந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டிரான்சாக்ஷன் டைப்ல வந்து டிஃபைன் ஆகிருக்கணுமா? கரெக்ட், எக்ஸாக்ட்லி, அவ்வளோதான். இப்போ டிரான்சாக்ஷன் டைப்பில் போயிட்டு வெரிஃபை பண்ணுவோம். அக்கௌண்ட் காம்பினேஷன் இருக்கா இல்லையா இந்த பிஸ்னஸ் யூனிட்டுக்கு? ஹெல்த் கேர். சாரி, transaction type. ரைட், உங்க ஃப்ரான்ஸ் பிசினஸ் யூனிட் அட்டாச்சே பண்ணல. அட்டாச் பண்ணாதானே நம்ம கொடுக்கவே முடியும் காம்பினேஷன். ஸோ ஃப்ரான்ஸ் யூனிட் அட்டாச் பண்ணலாம். யூகே மட்டும் தான் இருக்கு. ஓகே, கரெக்ட். ஸோ சம்டைம்ஸ் இது நம்ம மிஸ்லீட் பண்ணோம். நீங்கள் என்ன பண்ணுங்க, அட்வான்ஸ் போய்ட்டு மெயின்லி இந்த ரிசீவபிள் இந்த இஷ்யூ இருக்கு. அட்வான்ஸ் போய் பாருங்க, ஈக்குவல்ஸ்ன்னு இருக்கும். நம்ம ஸ்டார்ட் வித் கொடுத்து தான் நம்ம சர்ச்சே பண்ண முடியும். அப்போ தான் நம்ம பிஸ்னஸ் யூனிட் வரும். இல்லைனா ஃபுல் நேம் கொடுத்து நம்ம சர்ச் பண்ணணும். ரைட், இப்போ நம்ம ரிசீவபிள், ரெவென்யூ காம்பினேஷன் எல்லா கோடும் கொடுத்தோம். கூட நம்ம இங்கே கொடுப்போம். ரேண்டம் கோட் கொடுக்குறேன், தப்பா தான் சூஸ் பண்றேன், பட் ரேண்டம் கோட் கொடுக்குறேன். கண்டிப்பா இப்போ ஜென்ரேட் ஆகாது. வேற ஒரு இன்வாய்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம். இல்ல, பட் நமக்கு வந்து சீக்வன்ஸ் இல்லைன்னா வந்து எங்க பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சா போறோம்.
கரெக்ட். ஸோ இப்போ இதை நான் ஹெல்த் கேருக்கு சேஞ்ச் பண்ணிட்டு கம்ப்ளீட் அண்ட் ரிவ்யூன்னு கொடுக்குறேன். கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ரைட்? ஸோ இது என்ன பண்ணீங்க? கம்ப்ளீட் அண்ட் ரிவ்யூவா? கம்ப்ளீட் அண்ட் ரிவ்யூ, அவ்வளோதான். கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரிவ்யூ டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா காம்பினேஷனும் வந்துருச்சு. சூப்பர். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம எந்த ஒரு ப்ராப்ளமேட்டிக் இங்கே ஆனாலும் நம்ம எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணணும்னா ஆட்டோ அக்கௌண்டிங் ரூல்ஸ் பாயிண்ட் அந்த பிஸ்னஸ் ரேட்டுக்கு என்ன அக்கௌண்ட் டைப்புக்கு எங்கே நாங்கள் கொடுத்துருக்காங்கன்னு சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ வேல்யூ சோர்சஸ்லாம் பார்க்கலாம். எந்த வேல்யூ சோர்சஸ்லாம் நம்ம எடுத்துக்கலான்ட்டு. ரிசீவபிள் வந்து டிரான்சாக்ஷன் டைப்லேயும் ரெஃபரன்ஸ் அக்கௌண்ட்ஸ் கொடுக்கலாம், சேல்ஸ் பர்சன் லெவல்லையும் ரெஃபரன்ஸ் அக்கௌண்ட்ஸ் கொடுக்கலாம். இப்போ நான் எப்படி போயிட்டு ரெஃபரன்ஸ் பிஸ்னஸ் ரேட் ஆட் பண்ணிட்டு ரெஃபரன்ஸ் அக்கௌண்ட்ஸ் கொடுத்தேன், இதே மாதிரி சேல்ஸ் பர்சன் லெவல்லையும் கொடுக்கலாம், கஸ்டமர் சைட் லெவல்லையும் கொடுக்கலாம் ரிசீவபிள். பட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்டாண்டர்ட் லைன்ஸ், அதாவது நம்மளோட நீங்க கொடுக்கலாம், இல்லைன்னா இன்வென்ட்ரியிலேருந்து கொடுக்கலாம். ஓகே, ஸ்டாண்டர்ட் லைன்னா மெமோ லைன் மட்டும் அர்த்தம் கிடையாது. இன்வென்ட்ரி லெவல்லையும் நீங்கள் ரெவன்யூ அக்கௌண்ட் கேப்சர் பண்ணலாம், இங்கேயும் கேப்சர் பண்ணலாம். இஃப் யூ வாண்ட் டு ட்ராக் ரெவன்யூ பை யோர் இன்வென்ட்ரி ஐட்டம் அங்கே கேப்சர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இன்வென்ட்ரி ஐட்டமே நான் செல் பண்ணல, ஐம் ஜஸ்ட் டூயிங் எ சர்வீஸ், நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் மெமோ லைனில் கொடுத்துக்கலாம். கிளியர் போல? ஆட்டோ அக்கௌண்டிங் புரிஞ்சிருக்கா? புரிஞ்சு. ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிசீவபிள் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நம்ம ஏரில் ஒன்லி டிரான்சாக்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மணி மட்டும் ரிசீவ் பண்ணுவோமா? கஸ்டமர்னு இன்வால்வ் ஆகும்போது நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸும் இருக்கலாம், அதர் ரிசீவபிள் ஆக்டிவிட்டீஸும் இருக்கலாம். கரெக்டா? வாட் ஆல் தி ரிசீவபிள் பாசிபிள் ரிசீவபிள் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்க்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், பேங்க்ல எரர் ஆயிடுச்சுன்னா அதை ரெக்கார்ட் பண்ணுவோம், பில்ஸ் ரிசீவபிள் ஃபண்ட் ரெக்கவரி பண்ணுவோம், கிரெடிட் கார்டு ரீஃபண்ட் கொடுப்போம், கிரெடிட் கார்டு சார்ஜ் பேக் கொடுப்போம், கிளைம் இன்வெஸ்டிகேஷன், ரீஃபண்ட் பண்ணணும், ஏர்ன்டு டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணணும், லேட் சார்ஜஸ் அப்ளை பண்ணலாம், மிஸ்லேனியஸ் கேஷ் அப்ளை பண்ணலாம், பேமெண்ட் பண்ணலாம், ப்ரீ பேமெண்ட் பண்ணலாம், ஷார்ட் டேர்ம் டெப், அன்ஏர்ன்டு ரிசிப்ட் ரைட் ஆஃப். நீங்கள் இப்போ இது எல்லாமே அதர் தென் ரிசீவிங் டிரான்சாக்ஷன், அதர் தென் கிரியேட்டிங் அ டிரான்சாக்ஷன், ரிசீவிங் மணி. கரெக்டா? எல்லா ஆக்டிவிட்டியும் ரிசீவபிளில் பாசிபிள் இருக்கு. நீங்கள் இப்போ ஒரு ரீஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு ரிசீவபிள் ஆக்டிவிட்டி டிஃபைன் பண்ணி இருக்கணும். ஒரு ரைட் ஆஃப் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா ரிசீவபிள் ஆக்டிவிட்டி டிஃபைன் பண்ணி இருக்கணும். பேமெண்ட் பண்ணணும்னா ஒரு ரிசீவபிள் ஆக்டிவிட்டி டிஃபைன் பண்ணி இருக்கணும். இப்போ ப்ரீ பேமெண்ட் பண்ணால் ஒரு ரிசீவபிள் ஆக்டிவிட்டி டிஃபைன் பண்ணி இருக்கணும். சார்ஜ் பேக் பண்ணால் ஒரு ரிசீவபிள் ஆக்டிவிட்டி இருக்கணும். ஓகே, ரிசீவபிள் ஆக்டிவிட்டின்றது அதர் தென் டிரான்சாக்ஷன் அண்ட் கேஷ் ஆக்டிவிட்டி. வேறு எதனா ஆக்டிவிட்டி நான் ஏஆரில் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா நான் வந்து ரிசீவபிள் ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணியிருக்கணும். ஓகே, கிளியர்? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், ரீஃபண்டுக்கு ஒன்று கிரியேட் பண்ணுவோம், ஆர் அட்ஜஸ்ட்மெண்ட் கிரியேட் பண்ணுவோம். அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது டிரான்சாக்ஷன் லெவலில் பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட், அதுக்கு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இப்போ நான் இந்த பிஸ்னஸ் யூனிட் சூஸ் பண்ணிக்கிறேன். இது சிம்பிள், நேம்லாம் நீங்கள் நேம் நம்ம ரேண்டமாக கொடுத்துக்கலாம். நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அட்ஜஸ்ட்மெண்ட்டை எந்த அக்கௌண்ட் காம்பினேஷனில் நான் ரெக்கார்ட் பண்ணணும்? உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று ஆக்டிவிட்டி ஜிஎல், இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிறேன் எந்த அக்கௌண்ட் காம்பினேஷன் நான் யூஸ் பண்ணணும் இதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நான் இங்கே நான் கொடுத்துக்கிறேன். இல்லை, இன்வாய்ஸில் என்ன ரெவன்யூ காம்பினேஷன் யூஸ் பண்ணுறனோ அந்த ரெவன்யூ காம்பினேஷனை நான் நெகட்டிவாக போட்டால் கிரெடிட் பண்ணிக்கோ, இல்லை பாசிட்டிவாக போட்டால் டெபிட் பண்ணிக்கோ. சேம் ரெவன்யூ காம்பினேஷன் இன் இன்வாய்ஸை அதை யூஸ் பண்ணிக்கோ. டேக்ஸ் ரேட் ஆன் இன்வாய்ஸ், டேக்ஸ் இருக்கும்ல, அந்த டேக்ஸை இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டேக்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம் மோஸ்ட்லி. நீங்கள் வேறு ரீஃபண்ட் வேறு ஏதாவது சினாரியோக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டேக்ஸில் டேக்ஸுக்கு ஒரு காம்பினேஷன் ஜென்ரேட் ஆகல, அந்த காம்பினேஷனை யூஸ் பண்ணி அதில் டெபிட் ஆர் கிரெடிட் பண்ணிக்கோ. Right? You can choose which account combination I have to use to do an accounting for adjustment. Mostly. So அந்த என்ன அப்போனா இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிக்கும் whether it's revenue or tax or any other thing அதுக்கேத்த மாதிரி நேம் வந்து தனித்தனியா கிரியேட் பண்ணணும். கண்டிப்பா நேம் டிஃபரெண்டா இன்வாய்ஸ் அட்ஜஸ்ட்மென்ட் கொடுத்துருவேன். ஆமா, ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் கிரியேட் பண்ணலாம்.
இன்வாய்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கிளைண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். மல்டிபிள் திங்ஸ். ஏன்னா நீ டிஃபரெண்ட் ரெக்கார்ட் பண்ண activity விரும்புறீங்க. type is common, but okay, name வந்து okay, you can use it different ways, okay, Yes. and different accounts. Okay. Absolutely. Yes. Right. Okay. So refund இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். refund எப்படி பண்றது, receipt write off எப்படி பண்றது. So receivable activities must to perform the adjustment, to perform the refund receivable activity எல்லாம். Okay. இது மட்டும் போதுமா? நான் ரீஃபண்ட் ப்ரொவைட் பண்றதுக்கும் ரைட் ஆஃப் ப்ரொவைட் பண்றதுக்கும் கிடையாது. அப்ரூவல் லிமிட்டும் செட்டப் பண்ணணும். அப்ரூவல் லிமிட்னா என்ன? அப்ரூவல்ல நமக்கு என்ன தெரியும்? நம்ம ஒரு யூசரை இனிஷியேட் பண்ணுவோம், மேனேஜருக்கு போகும், he will approve it. அந்த கான்செப்ட் இங்க கிடையாது. எதுக்கு நீ ஒரு வாட்டி என்கிட்ட வந்துட்டு இருக்க, நான் அப்ரூவலாம் எனக்கு பண்ண தேவையில்லை. நான் உனக்கு லிமிட் செட் பண்ணிடுறேன் சிஸ்டம்ல. அந்த லிமிட்குள்ள நீ ரீஃபண்ட் பண்ணிக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த யூசர் வந்து என்னோட யூசர், இந்த யூசருக்கு நானே எனக்கு செட் பண்ண முடியாது. Okay, different user. You cannot create or update your own approval limits. அப்படி அலோவ் பண்றதுனா யூஸே இல்லையா இந்த செட்டப்க்கு. ஸோ அதனால நம்ம ஒரு வேற ஒரு யூசரை லாகின் பண்ணி தான் நமக்கு நம்ம டிஃபைன் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஜென்ரலா இந்த ஒரு யூசருக்கு நம்ம கொடுப்போம் டாக்குமெண்ட் டைப் அட்ஜஸ்ட்மெண்ட், கரன்சி வைஸ் நம்ம கொடுக்கணும். யூஎஸ்டி இருந்தா -10ல இருந்து +10 வரைக்கும் நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிரெடிட் மெமோ ரீஃபண்ட் நான் எவ்வளோ பண்ணலாம், அகைன் யூஎஸ்டி கரன்சி. இப்போ ஐஎன்ஆர்ல ரீஃபண்ட் பண்ணணும், இதை மட்டும் நான் டிஃபைன் பண்ணிட்டு நான் ட்ரை பண்ண முடியுமா? கார்பரேட் ரேட் ஒர்க் ஆகுமா? கிடையவே கிடையாது. நீங்கள் ஐஎன்ஆர்ல பண்ணணும்னா ஐஎன்ஆருக்கு இன்னொரு லைன் டிஃபைன் பண்ணணும். ஐஎன்ஆர்ல எவ்வளோ அமௌண்ட் நான் மினிமம் அப்ரூவல் அமௌண்ட் கொடுக்கலாம், மேக்ஸிமம் ரீஃபண்ட் எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ணி ஆகும். ஸோ மல்டிபிள் கரன்சி இருந்ததுன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சிங்கிள் லைன் கரன்சி பேஸ்ட் வரும். கரெக்ட். ஓகே. இன்னொன்று ஒரு டவுட், மினிமம் அப்ரூவல் அமௌண்ட் வந்து நம்ம மைனஸ் கொடுக்குறோம் இல்லையா, என்ன கான்செப்ட் அது? இப்போ நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றீங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் போது பாசிட்டிவ் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டுமா இருக்கும், நெகட்டிவ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கும். அதனால கொடுக்கும். நெகட்டிவ் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க இங்க 0 மட்டும் கொடுக்குறீங்கன்னா நெகட்டிவ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றீங்க, -5 அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியல, பண்ண முடியும், அலோவ் பண்ணாது. ஆமா, பேங்க் டிஃபரன்ஸ்லாம் வந்ததுன்னா ஓகே, பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். மைனஸ் சேஃப்டி கொடுத்துரும். ஓகே ஓகே, இவ்வளவுதான் அப்ரூவல் லிமிட் செட்டப். தென் பேமெண்ட் டர்ம் செட்டப்க்கு போலாம். உங்களுக்கு எப்படி பேமெண்ட் டர்ம் தெரிஞ்சிருக்கும்ல ஏபிலே? ஏபில சேம் தான் இங்கேயும், பட் ஒரு சின்ன டிஃபரன்சஸ் இருக்கும். செட் கான்செப்ட் வருதா? இல்ல அதையும் அங்கேயும் செட் கான்செப்ட் தானே. அதான் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கும். என்னென்ன ஆப்ஷன்ஸ் காட்டுறேன். ஸோ இது ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோம்ல, கிரெடிட் செக்கு, பார்ஷியல் பேமெண்ட் அலௌட் ஆர் நாட், டிஸ்கவுண்ட் எப்படி நான் கேல்குலேட் பண்ணணும், எக்ஸிஸ்டிங் நான் சூஸ் பண்ணுறேன். சிஸ்டம் ஆப்ஷனில் பார்த்த ஆப்ஷன் இங்கேயும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம், பார்ஷியல் டிஸ்கவுண்ட் நான் அலோவ் பண்ணுறேன்னா இல்லையா, டிஸ்கவுண்ட் எப்படி நான் சூஸ் பண்ணணும், டிஸ்கவுண்ட் பேசிஸ் டேட் எப்படி பண்ணணும், இந்த ஆப்ஷன் இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் விஷயம். பட் பேமெண்ட் ஷெட்யூல், டிஸ்கவுண்ட் எல்லாம் சேம் ஆஸ் பர் ஏபி. நான் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் 30 days உங்களுக்கு தெரியும். 30 days இஸ் சிம்பிள். டிஸ்கவுண்ட் ஒரு டபுள் இன்ஸ்டால்மெண்ட் வச்சு ஒரு டிஸ்கவுண்ட் வச்சு நான் ஒரு சாம்பிள் கிரியேட் பண்ணி காட்டுறேன். $15 days நான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எதிர்பார்க்குறேன், 30 days செகண்ட் பேமெண்ட் எதிர்பார்க்குறேன், ப்ளஸ் 5 daysல பே பண்ணா 5% டிஸ்கவுண்ட், 10 daysல பே பண்ணா 3% டிஸ்கவுண்ட் நான் தரேன். ஓகே, அண்ட் 15 daysல பே பண்ணா ஐம் கிவிங் 1% டிஸ்கவுண்ட். ஓகே, இதை எப்படி டிஃபைன் பண்றது? Click on plus. First installment 50%. எப்போ டியூ, ஏதாவது பர்டிகுலர் டேட்ல ரெகுலரா 5th of டியூவா, இல்ல 10வது நாள் இந்த மாசத்தோட 10வது நாள்ல டியூவா, அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல டேஸ் ஜஸ்ட் கால்குலேட் தி டேஸ் பேஸ்ட் ஆன் தி டிரான்சாக்ஷன் டேட்னா 15 daysல ஃபர்ஸ்ட் டியூ, செகண்ட் டியூ இஸ் ஆன் 30 days.
ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டியூவோட டிஸ்கவுண்ட் சூஸ் கிரியேட் பண்ணலாம். எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஃபர்ஸ்ட் டியூக்கு? 5% டிஸ்கவுண்ட். எப்போ நீங்கள் கொடுக்குறீங்க? 5 டேஸில் பே பண்ணலாம். ரைட், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கே அகெயின் 3% discount if I pay in 10 days. Okay. Second installment la 1% discount if I pay in 15 days. Right? Define பண்ணிட்டு சேவ் பண்ணிடலாம். எப்போ பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கொடுத்துருவோம். 30 டேஸில் பிரிண்டிங் அலவுட், சேவ் அண்ட் க்ளோஸ். இப்போ இதை யூஸ் பண்ணி நான் ஒரு டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணேன். டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணல, இல்லை எக்ஸிஸ்டிங் டிரான்சாக்ஷனில் செலக்ட் பண்ணலாம். டியூ டேட் எப்படி கேல்குலேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ரிவ்யூ இன்ஸ்டால்மெண்ட் போயிட்டீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் how much amount is due on 15 days, how much amount is due on 13 days. Right, இது எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. டிஸ்கவுண்ட் எங்க? டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் அப்ளை ஆகல. இதுதான் ப்ராப்ளம் இந்த ஏஆர் இன்வாய்ஸ்ல. ஆமா, அங்கதான் பார்க்க முடியும், வேற எங்க பார்க்கறது? ஓகே. இந்த இடத்துல வந்து நம்ம செலக்ட் பண்றது ஒன்லி அந்த பேமெண்ட் டேர்ம் தான் செலக்ட் பண்றோம். ஆட்டோமேட்டிக்கா அந்த பேமெண்ட் டேர்ம்ஸ்ல டிஃபைன் ஆயிருக்க நம்மளோட டிஸ்கவுண்ட் கான்செப்ட் வந்து இங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே, ஃபைன். Okay, right. So other important setup, receipt classes and methods. இந்த receipt class and methods தான் the auto accounting generation is only used for transaction. receipt கிடையாது. ஓகே. receipt class, receipt ஓட accounting entry purely based on receipt classes and methods. இந்த receipt classes and methodsல ரெண்டு சிம்பிள் ஆப்ஷன் இருக்கும். அந்த ரெண்டு சிம்பிள் ஆப்ஷன் கம்ப்ளீட்டா உங்களோட ரிசிப்ட் ப்ராசஸிங் எப்படி நடக்கணும், ரிசிப்டோட அக்கௌண்டிங் எப்படி இருக்கணும்னு டிசைட் பண்ணும். ஆமா, அதுக்கு இம்பார்ட்டன்டான செட்டப் இது. பார்க்கலாம். செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்.
ஒரு 2 minutes break எடுத்துக்கலாமா? No problem. It's okay. Fine. Yeah, 2 minutes. No issues. No issues.